அன்பிற்குரிய சகோதரர்களே, வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் யாரை ஆதரிப்பது, எதற்காக ஆதரிக்க வேண்டும் என்பதை காரண காரியங்களோடு அறிந்து கொள்வதற்காக, அறியாத மக்களுக்கு இதை விளக்குவதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். ஒரு கட்சியை ஆதரிப்பதாக இருந்தால், சிறிய கட்சிகள், சிறிய இயக்கங்கள் ஆள்வதற்கு தகுதி உள்ள கட்சியை ஆதரிப்பதாக இருந்தால், அவர்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை கொண்டுதான் ஆதரிப்பார்கள். எங்களுக்கு இத்தனை இடங்கள் தர வேண்டும், அல்லது வாரியம் போன்ற பதவிகள் தர வேண்டும், அல்லது தேர்தல் முடிந்த பிறகு இதை செய்வதாக உத்தரவாதம் தர வேண்டும் என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதற்கு ஏற்பத்தான் எல்லா சிறிய இயக்கங்களுமே ஒரு பெரிய கட்சி ஆதரிப்பார்கள். இந்த நிலையிலிருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முற்றிலும் வேறுபட்ட இயக்கம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். நாம் எந்த தேர்தலில் யாரை ஆதரிப்பதாக இருந்தாலும் அந்த ஆதரவுக்கு ஒரு சமுதாய காரணம் இருக்கும். நாங்கள் உங்களை ஆதரிப்பதாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அல்லது என்ன செய்திருக்கிறீர்கள், இந்த இரண்டு அடிப்படையில் தான் எந்த ஒரு தேர்தலையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு எதிர்ப்பு நிலை எடுத்து வந்திருக்கிறது. இப்படி ஆதரவு அளிக்கக்கூடிய நேரத்தில் இதன் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பெரிய கட்சிகளிடத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரதிபலனையும் நாங்கள் பெறுவதே கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் உறவு தேர்தலோடு போச்சு என்று அதோடு நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். அந்த அளவிற்குத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான இயக்கமாக இருந்து வருகிறது. அப்ப நம்ம எதற்காக ஆதரிக்கிறோம்? இந்த தேர்தலில் ஆதரிப்பதாக இருந்தால் முதல்ல நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை. இந்தியாவில் இருக்கிற சமுதாயத்திலேயே தலித்து மக்களை விட மிகவும் கீழே இருக்கக்கூடிய சமுதாயம் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லி அது நாடாளுமன்றத்திலே அந்த அறிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பல சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் ஆக கீழே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம். எதுல எல்லாம் கீழே இருக்கிறாங்க? கல்வியில கீழே இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளிலே கீழே இருக்கிறார்கள், பொருளாதார வசதியிலே கீழே இருக்கிறார்கள், அரசியல் அதிகாரத்திலே கீழே இருக்கிறார்கள். நம்மை பற்றி, முஸ்லிம்களுடைய நிலைமையை பற்றி ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய கமிஷன் இப்படி எல்லாம் சொல்கிறது. இருக்கிற சமுதாயங்களிலேயே படிப்பறிவற்றவர்கள் முஸ்லிம்களில் தான் அதிகம், பட்டதாரிகள் முஸ்லிம்களிடத்து தான் குறைவு, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் முஸ்லிம்களிடத்தில் இல்லவே இல்லை, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் அறவே இல்லை என்றெல்லாம் நம்முடைய அவல நிலையை நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய கமிஷன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதே போல நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட இன்னொரு கமிஷனும் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த கமிஷனும் முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்பதை இன்னும் பல ஆதாரங்களோடு நிரூபித்து காட்டியிருக்கிறது. இப்ப நாங்கள் நினைக்கிறோம் இப்படி பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதா? நாங்க தான் கல்வியில கடைசியா இருக்கிறோம், நாங்க தான் வேலை வாய்ப்புல கடைசியா இருக்கிறோம், நாங்க தான் பொருளாதாரத்தில் கடைசியா இருக்கிறோம், நாங்க தான் அரசியல் அதிகாரத்தில் கடைசியா இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே காலத்தை கழிப்பதா, அதை மாற்றி அமைப்பதா? அப்படி இருப்பது நிஜம். இப்படி இருப்பதை மாற்றி அமைக்கணுமா இல்லையா? கல்வியில கீழே கிடக்கக்கூடிய சமுதாயத்தை கொஞ்சம் மேல தூக்கி விடணுமா இல்லையா? வேலை வாய்ப்புல கீழே கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை கொஞ்சம் கை தூக்கி உயர்த்தி விடணுமா இல்லையா? அப்ப நாங்கள் சிந்திக்கிறோம் இந்த நிலையை மாற்றியாக வேண்டும். இந்த சமுதாயம் படித்த சமுதாயம் என்ற பெயர் வாங்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு மற்ற சமுதாயத்திற்கு கிடைப்பது போன்ற
எல்லா கண்ணியமான உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தனை செய்து அதற்கு ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறோம். என்ன திட்டம்? இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும். நம்ம என்ன எடுக்கிறோம்? தேர்தல் பிரச்சனையா? ஒவ்வொருவரும் தேர்தலுக்கு ஒரு பிரச்சனை எடுப்பார்கள். எத்தனை சீட்டு தருவீங்க, நோட்டு எவ்வளவு தருவீங்க, சீட்டு எவ்வளவு தருவீங்க, இப்படி எல்லாம் பேரம் பேசுவார்கள். நாம என்ன பேரம் பேசுறோம்? முஸ்லிம்களுடைய நன்மையை கருதி நாங்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு உரியது அல்ல. இடஒதுக்கீடு கொடுத்துட்டான்னு சொன்னா அதை அனுபவிக்கிறது யாரு? நீங்க, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய தலைமுறையாக வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகள், வழித்தோன்றல்கள். நாம் மரணித்து விட்டால் கூட நம்முடைய எதிர்கால தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நாம என்ன கேட்கிறோம்? இடஒதுக்கீடு என்ற ஆயுதத்தை எடுத்து கும்பகோணத்திலே லட்சக்கணக்கான 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டுகிறோம். சரிபாதி பெண்கள் 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டி நாமளும் அரசியல்வாதிகளிடத்தில் பேரம் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? வெளிப்படையான பேரம். தனியாக சந்தித்து, தனி அறையில 1 to 1 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா சந்தித்து வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு வந்து பிறகு மக்கள்கிட்ட வேற ஒரு காரணத்தை சொல்றாங்களே, அப்படி நாங்கள் பேசவில்லை. நாம எப்படி பேசணும்? கும்பகோணம் மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு சொன்னோம், நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தால், அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, கும்பகோணத்தில் நாம அந்த மாநாடு நடத்தக்கூடிய நேரத்தில் அதிமுகவுடைய ஆட்சி நடக்கிறது. 2-3 மாதங்களிலே சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த நேரத்திலே கும்பகோணத்தில் வைத்து என்ன சொன்னோம்? அதிமுக அரசுக்கு சொன்னோம், நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள், இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கிற காலகட்டத்திலே எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு நீங்கள் தந்தால், எங்க சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு வழங்கினால் உங்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொன்னோம். எந்த நேரத்தில் சொன்னோம்? இந்த ஜெயலலிதா அவர்கள் மீது, அதிமுகவின் மீது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு நஞ்சு போன்ற வெறுப்பு இருந்த ஒரு காலம், ஊழல் தலைவிரித்து ஆடிய காலம், சர்வாதிகார ஆட்டம் போட்ட ஒரு காலம். அந்த மாதிரியான ஒரு எல்லோரோடும் ஒதுக்கப்பட்டு ஜெயலலிதா இருந்த நேரத்தில் நம்ம எதை பார்க்கல? அவருடைய ஊழலை பார்க்கவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிராக அவர் செய்த கொடுமைகளை நம்ம அந்த நேரத்தில் பார்க்கவில்லை. எதை பார்த்தோம்? நீ எங்களுக்கு நிறைய கொடுமைகள் செய்திருக்கிறாய், ஆனாலும் ஆதரிப்போம். எதற்காக ஆதரிப்போம்? இடஒதுக்கீடு கொடுத்தால் எங்களுக்கு, எங்க சமுதாயத்துக்கு அது நல்லது, அதை தருகிறதாக இருந்தால் உங்களை ஆதரிப்போம் என்று சொன்னமா இல்லையா? ஓப்பனா தான் சொன்னோம். லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களை கைகளை உயர்த்த சொல்லி இந்த கோரிக்கையை வெளிப்படையாக நாம் அறிவித்தோம். அறிவித்த பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டு இருக்கிறதை பார்த்த, கேள்விப்பட்ட, உளவுத்துறை மூலமாக அறிந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதற்காக ஒரு விசாரணை கமிஷன் போட்டுத்தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். சும்மா கொடுத்துட்டாங்க என்று சொன்னா கோர்ட்ல போய் தடை வாங்கிடுவாங்க. ஏன் கொடுத்த? முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை நீ விசாரணை கமிஷன் போட்டு அலசி ஆராய்ந்தாயா, அதற்குரிய ஆதாரங்களை திரட்டினாயா என்று கோர்ட்ல கேள்வி கேட்பான். அதுக்காக வேண்டி இடஒதுக்கீடு தருவதாக இருந்தால் உடனே தந்துட முடியாதுங்க. இடஒதுக்கீடு தருவதாக இருந்தால் ஒரு கமிஷனை போட வேண்டும். அந்த கமிஷன் ஊர் ஊராக சென்று முஸ்லிம்களுடைய கல்வி எவ்வளவு, வேலை வாய்ப்பு எவ்வளவு, அவங்களுடைய பொருளாதார நிலை எவ்வளவு, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். இவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகுதான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் கருத்துல கொண்டு ஜெயலலிதா அவர்கள் எங்களை சந்திக்க விரும்பிய பொழுது நாங்கள் சொன்னோம், சந்திக்கிறதெல்லாம் பேரம் முடிச்சுட்டு தான் சந்திப்போம், பேரம் பேசுறதுக்கு சந்திக்க மாட்டோம். வெளிப்படையாக பேரம் முடிய வேண்டும். என்ன பேரம்? இடஒதுக்கீடு தர உத்தரவாதம் தருவியா? தேர்தல் நடத்தை விதி நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே எங்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியுமா? அதை தருவதாக உத்தரவு போட தயாரா இருக்கிறாரா? அப்பதான் நாங்க சந்திப்போம் என்று சொல்லி 2 மாதங்கள் இழுத்தடித்த பிறகு அவங்க நாங்கள் கமிஷன் அமைக்கிறோம். இடஒதுக்கீடுடைய முதல் வேலை அதுதான். கமிஷன் அமைச்ச பிறகுதான் இடஒதுக்கீடு தர முடியும் என்று சொன்ன பிறகு அந்த பேப்பரை வாங்குறதுக்கு தான் போனோம்.
எப்ப போறோம்? பேரமெல்லாம் வெளிப்படையாக அவங்க சார்பாக பேச வந்த ஆள்கிட்ட பேசிவிட்டு ஜெயலலிதா அவர்களை சந்தித்து இந்த மாதிரி இடஒதுக்கீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஆணையம் இருக்கிறது, கமிஷன் இருக்கிறது, அதுக்கு நான் உயிரூட்டி இருக்கிறேன். எதற்காக உயிரூட்டி இருக்கிறேன்? முஸ்லிம்களுக்கு கிடைத்து வரக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக, அதிகப்படுத்தி தருவதற்காக வேண்டி ஒரு கமிஷனை போட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். இந்த பேப்பரை வாங்கி கொண்டுதான் நம்ம ஜெயலலிதா ஆதரிச்சோம். எப்படி ஆதரிக்கிறோம்? இடஒதுக்கீடு தருவதாக ஒரு ஆணையம் போட்டு விட்டார்கள். அந்த ஆணையம் விசாரிக்கும், ஒரு வருஷத்துல நான் இடஒதுக்கீடு தருவேன். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஜெயலலிதா மீது கடுமையான வெறுப்பு இருந்த அந்த நேரத்தில் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தோம். ஜெயலலிதா மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், ஆனா இடஒதுக்கீடு என்ற ஒரு நன்மையை சமுதாயத்திற்காக தருவதற்கு அவர் முன் வந்திருக்கிறார். அவர் ஒரு ஆணையம் அமைத்திருக்கிறார். அவர் என்ன வேண்டாலும் செய்யட்டும், ஊழல் வேண்டாலும் செய்யட்டும். இந்த இடஒதுக்கீடு கிடைத்தால் நம்ம பிள்ளைகள் படிப்பார்கள். இந்த இடஒதுக்கீடு கிடைத்தால் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் படிப்பதற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறார். இதற்கு நம்ம நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு எவனும் எதுவும் செய்ய மாட்டான் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய வாக்கை திருப்புகிற விதமாக நாம் பம்பரமாக சுழன்று பணியாற்றினோம். நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற சட்டசபை தேர்தலில் நம்ம ஜெயலலிதாவை ஆதரிப்பதற்கு என்ன காரணம்? அவர் அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு அரசியல்வாதி என்பதற்கு ஆதரித்தோம். அவருடைய நேர்மையான ஒரு ஆட்சி நடத்தினார் என்பதற்காக ஆதரித்தோம். அவருடைய ஊழலோ அவருடைய மற்ற ஆடம்பரங்களோ நமக்கெல்லாம் தெரியாத விஷயமா? அவர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருந்து நமக்கு தெரியாதா? கரசேவைக்கு ஆள் அனுப்ப நமக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிந்து கொண்டேதான் ஒரு இலக்கை எடுத்தோம். நீ என்னவோ வேண்டாம் இருந்துட்டு போ, நான் படிக்கணும், என் பிள்ளைகளின் சந்ததிகளுடைய தலைமுறை வேலை வாய்ப்பு பெற வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும், அதுக்குரிய வாசலை திறந்து விடுறியா என்று கேட்டமா இல்லையா? கேட்டு நம்ம ஜெயலலிதாவை ஆதரித்தோம். அப்ப நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெயலலிதாவை ஆதரிக்கும் பொழுது நம்ம எதை பார்க்கல? அவருடைய எந்த விதமான தீய நடவடிக்கைகளையோ, நமக்கு செய்த கொடுமைகளையோ, ஊழலையோ, இன்ன பிற குறைகளையோ நாம பார்த்தோமா? இல்ல. எதை பார்த்தோம்? இடஒதுக்கீடு தருவதாக சொல்லிவிட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கவில்லை. அந்த தேர்தலில் திமுக ஜெயித்து ஆட்சிக்கு வந்து விட்டது. அப்ப அந்த தேர்தலில் அவர் ஜெயிக்காவிட்டால் கூட ஒரு பலமான எதிர்க்கட்சியாக அவர்கள் வந்தார்கள். இந்த பலமான எதிர்க்கட்சி, அது சென்னையிலேயே சரிபாதி இடங்களை அவர்கள் ஜெயித்தார்கள். அதற்கு என்ன காரணம்? முஸ்லிம்களுடைய வாக்கு முதல் தடவையாக ஜெயலலிதா பக்கம் மாறியது. சில இடங்கள்ல அவங்க ஜெயித்தார்களே, பலமான எதிர்க்கட்சியாக வந்து அமர்ந்தார்களே, திமுக தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு தனியாக தான் ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் 118 இடம் அவர்கள் ஜெயிக்க முடியாமல் 100க்கு கீழே ஜெயிக்கிற அளவுக்கு திமுகவுடைய கை தாழ்ந்து போனது. அதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர் கொடுத்த இடஒதுக்கீடு ஆணையமும் அதை நாம் மக்களிடத்தில் கொண்டு சென்றதும், முஸ்லிம்களுடைய வாக்குகள் மாறி விழுந்ததும், அவரை ஒரு பலமான எதிர்க்கட்சியில உட்கார வைத்தது, திமுக தனித்து ஆட்சி வர முடியாத நிலைமை ஏற்படுத்தியது. நீங்க எல்லாம் அறிவீர்கள். ஏன் அவருக்கு ஆட்சி வர முடியல? நம்ம எல்லாம் ஆதரிச்சு ஆட்சிக்கு வர முடியல? நம்ம ஆதரிக்கிறதுனால ஆட்சிக்கு வர முடியாது. அதையெல்லாம் மிஞ்சி வெறுப்பு இருந்தது மக்கள்கிட்ட. ஒரு சின்ன சமுதாயம் மட்டும் ஆதரிச்சு பெரிய ஒட்டுமொத்த மக்களும் வெறுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை நிப்பாட்ட முடியுமா? நம்ம ஆதரித்து கூட தூக்கி நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த அம்மா அவ்வளவு அற்புதமாக மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து வைத்திருந்த காரணத்தினால் அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. ஆனாலும் முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். முஸ்லிம்களுடைய வாக்குகள் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிற தொகுதிகளில் எல்லாம் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப தௌஹீத் ஜமாத் எப்படி எடுக்கிறது? ஒவ்வொருத்தரும் எப்படி எடுப்பாங்க? எங்களுக்கு 3 சீட்டு கொடுக்குறியா? 2 பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இங்கிட்டும் பேசுவான், அங்கிட்டும் பேசுவான். நீ 3 கொடுத்தா ஒன்று சேருவேன், நீ 3 கொடுத்தா ஒன்று சேருவேன், நீ 4 கொடுத்தா உன் பக்கம் வருவேன், நான் 5 கொடுத்தா உங்ககிட்ட வருவேன். இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்களும் பேசுவோம். எதை பேசுவோம்? எல்லாருக்கும் தருவியான்னு கேட்போம். எனக்கு தருவியா என்று மற்ற கட்சிகள் கேட்பார்கள், மற்ற இயக்கங்கள் கேட்பார்கள். நாங்களும் கேட்போம். என்ன இருக்குவோம்? எங்க எல்லாருக்கும் என்ன தருவீங்க? இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்கும் உள்ளது. எல்லாருக்கும் தரக்கூடிய கோரிக்கையை வைத்துத்தான்
கடந்த சட்டசபை தேர்தலிலே நம்ம ஒரு நிலை நல்லா புரிஞ்சு இதுக்கு நான் சொல்றேன். ஒருத்த ஆதரிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி கோரிக்கை அடிப்படையில் ஆதரித்தால்தான் அடுத்தடுத்த கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். இந்த கோரிக்கை அடிப்படையில் இல்லாம நீங்க ஆதரிக்கலன்னு வைங்க, நாளைக்கு இன்னொரு கோரிக்கை வைக்க முடியாமல் போய்விடும். இவங்க என்ன செஞ்சாலும் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதை உண்டாக்க கூடாது என்பதற்காகத்தான் பம்பரமா சுரண்டு பணியாற்றணும். முடிந்தது. திமுகவுடைய ஆட்சி வந்தது. திமுக ஆட்சி வந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஜெயலலிதா ஒரு கமிஷன் அமைச்சார்ல, அந்த கமிஷனை கலைத்து விட்டு புதுசா அவர் ஒரு கமிஷனை போடுறாரு. கருணாநிதி என்ன பண்றாரு, ஜெயலலிதா வந்து முஸ்லிம்களுக்காக இடஒதுக்கீடுக்காக கமிஷன் போட்டார் இல்லையா, அந்த கமிஷனை கலைத்து விட்டு அவர் என்ன செய்யறார், வேற ஒரு கமிஷனை போடுகிறார். இது எல்லா அரசியல்வாதியும் செய்வாங்க. ஏன், ஜெயலலிதா கமிஷன் அமைத்து அதுக்காக இடஒதுக்கீடு கிடைத்து விட்டால் இடஒதுக்கீடு கொடுத்த பெருமை ஜெயலலிதாவுக்கு போயிடும். அது போகக்கூடாது என்பதற்கு அவர் என்ன செய்வாரு, நம்மள ஆட்சியில் இருக்கிறோம், நம்மளே ஒரு கமிஷனை போட்டு நம்மளே அறிக்கையை வாங்கி நம்மளே அந்த இடஒதுக்கீடு கொடுப்போம், அவங்க செஞ்சதுல நம்ம தொடரணும் என்று அவர் நினைத்தார். அப்படித்தான் எல்லாரும் நினைப்பார்கள். அவர் கமிஷன் போட்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருந்தா கூட அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு கமிஷனை தான் அவங்களும் போடுவார்கள். அது வந்து எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். அதை வந்து கருணாநிதி செஞ்சார். கமிஷன் போட்ட உடனே நம்ம என்ன செஞ்சோம், இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி கருணாநிதி வந்து விட்டார் என்று நம்ம ஓய்ந்திருக்கவில்லை. அடுக்கடுக்கான போராட்டங்களை வைக்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும். இடஒதுக்கீடு எப்ப தருவீர்கள்? இந்த இடஒதுக்கீடை வலியுறுத்துவதற்காகவே பல கட்ட போராட்டங்களை நம்ம நடத்தணும். திமுக ஆட்சியில் அமைந்ததில் இருந்து இடஒதுக்கீடு கிடைக்கிற வரைக்கும் தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலைகளை எல்லாம் நிரப்பக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். 1.5 லட்சம் பேர் கைதானோம். இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் கைதானதில்லை. அதுலயும் சரிபாதி பெண்கள். அப்ப சரிபாதி பெண்களும் கைதாக 1.5 லட்சம் பேர் சின்ன சமுதாயத்தில் சிறைக்கு செல்வதற்கு 1.5 லட்சம் பேர் வருகிறார்கள் என்று காட்டிய பிறகுதான் அவர் பார்த்தாரு, இது வந்து தௌஹீத் ஜமாத் கோரிக்கை இல்ல. அப்பதான் கலைஞர் கருணாநிதிக்கு தெரிகிறது, இது தௌஹீத் ஜமாத் கோரிக்கை இல்ல, ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை. இல்லன்னா ஜெயிலுக்கு வருவாங்களா, பெண்கள்லாம் வருவாங்களா, குழந்தையை தூக்கிட்டு வருவாங்களா, முதியவர்கள் வருவார்களா, தள்ளாத வயதில் உள்ளவர்கள் வருவார்களா, கிழவர்கள்லாம் வருவார்களா, பலதரப்பட்டவர்கள் வருவார்களா? அவர் பார்க்கிறாரு, இது வந்து சொல்வது தௌஹீத் ஜமாத்தா இருந்தாலும் இது வந்து அவங்களுடைய சொந்த கோரிக்கை இல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று விளங்கி வந்திருக்கிறது. அப்ப இந்த மக்களை நம்ம இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்யறாரு, 2 வருஷத்துல கமிஷன் அறிக்கை வரணும்னு சொன்னவர் அதைவிட குறுகிய காலத்தில் சீக்கிரமாக இடஒதுக்கீடு கொடுத்தார். எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தாரு? 3.5% கொடுத்தார். அந்த கொடுக்கிறதுக்கு முன்னாடி சிறை நிரப்பும் போராட்டம் இருக்குது இல்லையா, அதுல நம்ம சொன்னோம், சிறை நிரப்புவதற்காக 8 ஊர்கள்ல மத்திய சிறைச்சாலைகள் 8 ஊர்ல இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 8 ஊர்கள்ல நடத்தின போராட்டத்தில் எல்லா போராட்ட களத்திலையும் நம்முடைய தலைவர்கள் டிக்ளேர் பண்ணார்கள். என்ன பண்ணாங்க, கருணாநிதி அவர்களே, நீங்கள் இந்த இடஒதுக்கீடை தந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே எங்க சமுதாயம் உங்களை ஆதரிக்கும். நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தாலும் அதை மறந்து விடுவோம், என்ன செய்து இருந்தாலும் மறந்து விடுவோம், எங்களை அடைச்சு ஒடுக்கினாலும் சரி, இடஒதுக்கீடு கொடுத்து விட்டீர்களே ஆனால் அதுக்கு தேர்தல் நேரத்தில் எங்க சமுதாயம் நன்றியை செலுத்தும் சொன்னமா இல்லையா? சிறை நிரப்பும் போராட்டத்தில் என்ன அறிவிச்சோம், நீங்க இடஒதுக்கீடு கொடுத்து விட்டீர்கள் சொன்னா நீங்க எவ்வளவு கொடுமைகள் எங்களுக்கு செய்திருந்தாலும் நாங்கள் அதை மறந்து விட்டு உங்களை ஆதரிப்போம் என்று நம்ம சொன்னோம். ஓப்பனாக என்ன செஞ்சோம், வெளிப்படையாக அறிவிப்பு செய்தோம். அதை ஏற்றவர் என்ன செஞ்சார்னா இடஒதுக்கீடு சட்டமாக்கினார். 3.5%. 3.5 என்ன, 100 பேரை ஒரு வேலைக்கு சேர்த்தார்கள் சொன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் 3.5 அரை வராது, 200 சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். 200 பேரை வேலைக்கு சேர்த்தாங்கன்னு சொன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒரு 7 முஸ்லிமுக்கு இடம் கிடைக்கும். 3 அரை முஸ்லிம் வரமாட்டாங்கல்ல, 100க்கு 3 200க்கு 7. அப்ப ஒவ்வொரு 200 பேரை சேர்க்கும் பொழுது 7 முஸ்லிம் அந்த கல்வியில போயிருவான், வேலை வாய்ப்புல போயிருவான், அரசியல் அதிகாரத்தில் என்ன செய்வான், அந்த மாதிரியான பதவிகளை பெற்றுக் கொள்வான். இது இடஒதுக்கீட்டுல. அது இல்லாம திறமையில வரக்கூடியது இருக்கிறது.
69% இடஒதுக்கீடு என்று சொன்னால் 31% திறமை அடிப்படையில் கிடைக்கக்கூடியது இருக்கிறது. அதுல ஒரு 2 கிடைத்து விடும். அப்ப 3 2 ஒரு 5.5 200 பேர்னா 11 பேர் 200 பேர் வேலைக்கு சேர்த்தாங்கன்னு சொன்னா 11 முஸ்லிம் இருப்பான். இப்ப 2 தான் இருக்கிறான். இப்ப கிடைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு? 200க்கு 2 200க்கு 3 200க்கு 2 3 கிடைக்கிற இடத்துல 200க்கு 11 கிடைத்தால் எப்படி இருக்கும்? இடஒதுக்கீட்டுல 3ஐயும் திறமை அடிப்படையில் பொதுவுல ஒரு 2 கிடைத்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய நிலை அப்படியே உயர்ந்துவிடும் என்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன சொன்னோம்? நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தால் ஆதரிப்போம்னு சொன்னோம். கொடுத்தாரா? கொடுத்த உடனே நாம தொடர்பு கொள்றோம். அதுக்கு முன்னாடி திமுக அரசுக்கு எதிராக அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், அவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், அவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம். எல்லாத்தையும் மறந்து எதுக்காக வேண்டி நம்ம கேட்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல, அவர் தந்திருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இந்த இடஒதுக்கீடை மட்டும் பெற்றுவிட்டால் நம்முடைய சந்ததிகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் தலைநிமிர்ந்து வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது என்பதற்காக வேண்டி உடனேயே உங்களுக்கு தொடர்பு கொள்றோம். நாங்கள் நேரில் சந்தித்து நன்றியோடு ஆதரவையும் தெரிவிப்பதற்காக விரும்புகிறோம் சொன்ன உடனே சொல்லி 10 நிமிடத்தில் நமக்கு அழைப்பு வருகிறது. நம்மளை வழங்கி வைத்திருக்கிறார்கள். முதல்வரை சந்திப்பதற்காக வேண்டி 3 நாள் காத்திருப்பவர்கள் நமக்கு தெரியும். 6 மாசம் காக்க வைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலும் நமக்கு தெரியும். ஒரு தொலைபேசியில சண்முகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் முதல்வரை சந்திக்க வேண்டும், இடஒதுக்கீட்டுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று இப்ப உடனே வாங்க ஐயா காத்துக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த அரை மணி நேரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒதுக்கி கொடுக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை பற்றியும் நம்முடைய ஜமாத்தை பற்றியும் அவர் தெளிவாக விளங்கி வைத்திருந்தார். நேர சந்திச்சோம், பேப்பர்ல எழுதி கொடுத்து செஞ்சோம். நீங்க 3.5 கொடுத்ததற்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். ஆனாலும் இது போதுமானது இல்லை, இன்னும் எங்களுடைய சதவிகிதத்துக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அளவாவது கொடுத்திருக்கிறீர்களே என்பதற்காக நன்றியையும் தெரிவிக்கிறோம். வரக்கூடிய தேர்தல் எவ்வளவு காலம் கழிச்சு தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உங்களை ஆதரிப்போம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தில் எல்லாம் தேர்தல் இருக்கல, தேர்தல் முடிவு கிட்டத்தில் எல்லாரும் அறிவிப்பாங்க பேரம் பேசுறதுக்காக வேண்டி. 2 வருஷத்துக்கு பிந்தி வர்ற தேர்தலுக்கு இப்பவே ஆதரவு எழுதி கொடுத்த ஒரு கிறுக்கனும் இருக்க மாட்டான். நம்ம செஞ்சோம், எதுக்காக செஞ்சோம்? இடஒதுக்கீடு தந்துட்டு அப்புறம் உன்னையான ஏமாத்தனு. இடஒதுக்கீடு தந்து விட்டாய், தந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்னு பார்ப்போம், நம்மளை எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம், நமக்கு என்னென்ன தர்றாங்கன்னு பார்ப்போம், சில்லறை என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். அப்படிப்பட்டவன் அதை எதிர்பார்ப்பான். நாங்களாம் சமுதாயத்துக்கு தேவையானதை கேட்டோம், கொடுத்துட்டீங்க, ஆதரிக்க வேண்டியதானே என்று எழுதி கொடுத்துட்டு வந்தோம். வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சியில பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அடக்குமுறைகளை சந்திக்கிறோம். மனசு காயப்படுகிறது. ஆனால் தேர்தல் வருது, பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அதை மனசுல வச்சுக்கிறல. எவ்வளவு அடக்குமுறைகள் இருந்தாலும், எவ்வளவு கொடுமைகள் செய்யப்பட்டாலும், எவ்வளவு பொய் வழக்குகள் நம்ம மீது போடப்படும். ஏன்னா நம்ம போராளியாவே இருந்து கொண்டிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஆதரித்த பிறகு அவருடைய காலை கட்டி கொண்டு நிற்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தது கிடையாது. மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகளாகவே வாழ்ந்து போராளிகளாகவே சாக வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை. அதனால என்ன பண்றோம்? ஒவ்வொரு பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துகிறோம், மறுக்கப்படுகிறது, மீறி நடத்துகிறோம். இப்படி பலவிதமான துன்பங்கள் 2 ஆண்டுகள் அனுபவித்தால் கூட பாராளுமன்ற தேர்தல் வந்தோன்னு என்ன பண்றோம்? சொன்ன சொல்ல நிறைவேற்றுவான் ஒரு முஸ்லீம், சொன்ன சொல்ல காப்பாற்றுவான். மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்று எங்கள் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். என்ற காரணத்தினால் நீங்கள் கேட்காமலேயே நாடாளுமன்ற தேர்தல் ஆதரிப்போம் சொன்னோம். நீங்க கேட்க தேவையில்லை, எங்களுடைய ஆதரவை கேட்காவிட்டாலும் சரி, 3.5% இடஒதுக்கீடை கொடுத்து விட்டீர்கள் இல்லையா, இதற்காக வேண்டி நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி போன பாராளுமன்ற தேர்தல் ஆதரிச்சோம். அப்பவும் அவர் செஞ்ச தவறுகள், அவர் செஞ்ச நமக்கு செய்த கொடுமைகள், அடக்குமுறைகளை எல்லாம் நியாயப்படுத்தவில்லை. இவரை விட்டால் நமக்கு பாதுகாவலர் கிடையாது என்று சொன்னது இல்லை. ஜெயலலிதாவை பற்றியும் நாம் சொன்னது கிடையாது, கருணாநிதி அவர்களை பற்றியும் நாம் சொன்னது கிடையாது. இவங்கதான் நமக்கு ஒரே தலைவர், இவர்களை விட்டால் நமக்கு நாதி இல்லை, எந்த மாதிரியான டயலாக் எல்லாம் நாங்கள் விட்டது கிடையாது. நாங்க என்ன சொன்னோம்? நீங்க என்ன வேண்டாம் செஞ்சு இருந்துட்டு போங்க, இந்த இடஒதுக்கீட்டுக்காக மறக்கிறோம், இந்த தேர்தலில், இந்த ஒரு தேர்தலில் மறக்கிறோம் என்று சொல்லி
நாடாளுமன்ற தேர்தல்ல அப்படியே அதிமுக பக்கம் திருப்பப்பட்ட முஸ்லிம் வாக்குகள் திமுக பக்கம் அப்படி திரும்புது. அதிகமான தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறாங்க. மத்திய அரசாங்கத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கு வெற்றி பெறுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். இன்றைக்கு கூட மத்திய அரசாங்கத்தில் அவர்களுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டால் மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி வரும் என்கிற அளவுக்கு இவங்களுடைய தயவில் தான் மத்திய அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள். அதுக்கு என்ன காரணம்? இடஒதுக்கீட்டுக்காக நம்ம ஆதரிச்சோம். அப்ப ஜெயலலிதாவை அன்றைக்கு ஆதரிக்கும் பொழுதும் என்ன நடக்கல, அந்த அவங்களுடைய தவறுகளை கணக்கில் கொள்ளவில்லை. கருணாநிதியை நம்ம ஆதரிக்கிற நேரத்திலும் அவங்களுடைய தவறுகளையும் அவங்க நமக்கு செஞ்ச சில கஷ்டங்களையும் நம்ம ஒரு அடிப்படையாக கொள்ளவே இல்லை. எதை கொள்றோம்? இடஒதுக்கீடை கொண்டோம். அப்ப எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா, தேர்தலில் இப்படியான ஒரு ஏகோபித்த முடிவுகளை எடுத்து நம்ம பழகி கொண்டு வந்தால் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து வைப்போம். அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் இந்த சமுதாயம் ஊர்படி ஏற வேண்டும். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு படிப்படியாகத்தான் உயர முடியும். தூக்கி டக்குனு மேல போட முடியாது. படிப்படியாக இந்த சமுதாயம் உயர முடியும். 50-60 ஆண்டுகளாக பள்ளத்தில் தள்ளப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு நாளைக்கு மேல வைக்க முடியாது. 60 வருஷத்தை நம்மளை கீழே இறக்கி இருக்கிறான்னு கேட்டா 20 வருஷமாவது பாடுபட்டு தான் ஏறணும். படிப்படியா ஏறுவோம். ஒவ்வொரு தேர்தலில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி, எடுத்துக்கொள்ற விஷயம் நம்ம அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம களம் இறங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்ப சட்டசபை தேர்தல் வருது. வந்த உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதற்காக வேண்டி தவம் இருக்கிறார்கள். 2வது 3வது கட்ட தலைவர்களை பார்க்கிறதுக்காக வேண்டிய அவர்கள் வீட்டு வாசல்ல என்ன செய்யறாங்க, 2 நாள் 3 நாள் எல்லாம் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ன பண்ணியது, தேர்தல் நடத்தைகள் எல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னாலேயே தேர்தல் வேலையை நம்ம ஆரம்பிச்சோம். தேர்தலில் போட்டியிடுறவன் வேலையை ஆரம்பிக்கல. தேர்தலில் போட்டியிடாத நம்ம என்ன செஞ்சோம், இவங்க தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா தேர்தலை காரணம் காட்டி போடுவாங்க, நம்ம வேலையை முன்னாடி ஆரம்பிச்சிருவோம் சொல்லி ஓபனா டிக்ளேர் பண்ணுகிறோம். என்ன சொல்றோம், முதலாக எங்களுக்கு இடஒதுக்கீடு போதாது, இடஒதுக்கீடு அதிகமா தந்தா நாங்க ஆதரிக்க ரெடிங்கிறோம். நம்ம எப்படி பாயிண்ட போடுறோம், தேர்தல் இந்த சட்டசபை தேர்தல் நெருங்கிய உடனே 3.5 எங்களுக்கு போதுமானது இல்லை. 3.5 ஒரு 5ஆகவோ ஒரு 7ஆகவோ நீங்கள் கொடுத்தால்தான் கீழே கிடக்கிற எங்க மக்களை இன்னும் கொஞ்சம் நல்லா மேல தூக்கி விட முடியும். 3 கொடுத்தீங்கன்னா மற்ற சமுதாயத்துக்கு நிகரா நாங்க வர இயலாது. ஒரு 7 கொடுத்தீங்கன்னு சொன்னா மற்ற சமுதாயத்துக்கு சமமா ஒரு மேலையில போயிட முடியாது. ஒரு 7 கொடுத்தா மற்ற சமுதாயத்துக்கு சமமா இருப்போம். ஒரு 5 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமா இருப்போம். அதனால வரக்கூடிய தேர்தல் அதே இடஒதுக்கீடு தான். போன தேர்தலும் இடஒதுக்கீடு தான். அது ஏதோ ஒண்ணு தான் சொல்லி வாங்கணும். அடுத்த தேர்தல் என்ன செய்யறோம்னு கேட்டா 3 10 3.5 எங்களுக்கு போதுமானது இல்லை, எங்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும். முதல்ல சொன்னது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தான். அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கை வச்ச உடனே இந்த சீட்டு வாங்குறவங்க அதுக்கான பொடிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க. அது வெளியில சொல்லிக்கிறது, உள்ள போய் வாங்க வேண்டியது வாங்கியாச்சு, கூட்டணி சேர்ந்தாச்சு, நீ இடஒதுக்கீடு தருவியான்னு பேரம் நடக்கவே இல்லை, அதை பத்தி பேசவும் இல்லை. போய் பேரம் பேசிட்டு என்ன செய்யறாங்க, ரூபாயெல்லாம் வாங்கிட்டு சீட்டு எல்லாம் வாங்கிட்டு வெளியே பேட்டி கொடுப்பாங்க. பேசிவிட்டோம், இடஒதுக்கீடை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறோம். இடஒதுக்கீடு என்ன வேற அர்த்தம், இடஒதுக்கீடு அகராதியில் அர்த்தம் வேற. அவங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு 2 சீட்டோ 3 சீட்டோ 1.5 சீட்டோ அதான் இடஒதுக்கீடு. நாங்க என்ன செய்யல, எந்த தலைவனையும் பார்க்கவே இல்லை. இதை அறிவித்த உடனே அதிமுகவில் இருந்து எங்களை தொடர்பு கொள்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், எப்படி நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் பாருங்க. அதிமுகவில் இருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை உங்க தலைவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தொலைபேசி வழியாக எங்களுக்கு பேசுகிறார்கள். தாராளமா வாங்க, அது முன்னாடி இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிட்டோமே, தாராளமா வாங்க. வந்தார்கள். அதிமுகவில் இருந்து யாரெல்லாம் வந்தார்கள், முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வருகிறார், பொன்னையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வருகிறார், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகிறார், முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வருகிறார், முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா வருகிறார். இப்படி 5 பேர் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் உள்ளவர்கள். இவங்க எல்லாம் எங்க வர்றாங்க,
நம்ம தேடிக்கிட்டு போகவில்லை. அதிமுக அலுவலகம் போயஸ் கார்டனுக்கு நாங்கள் போகவில்லை. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை பார்ப்பதற்கு அதிமுக அலுவலகத்திற்கும் நாங்கள் போகவில்லை. எங்களை தேடி, எங்களை என்றால் உங்களை, இந்த மக்கள் எல்லாம் எங்கள் கொள்கைக்கு பின்னாடி இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அந்த நெருக்கடியான கன்ஜஸ்ட் ஏரியாவுக்குள்ள நுழைந்து மண்ணடிக்கு என்ன அந்த மாதிரி ஏரியா, நம்ம ஏரியா, அதுக்குள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஓட்டு கேட்கிற அன்னைக்கு தான் வருவாங்களே தவிர சாதாரணமா வருவதற்குரிய தெருவு கிடையாது. நம்ம புதுப்பேட்டை மாதிரி தான் இதுவும் அப்படித்தான். அப்ப இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்ட் ஏரியாவுக்குள்ள யார் வர்றா? பெரிய பெரிய லீடர்கள்லாம் வந்து தூரத்தில் வண்டி நிப்பாட்டி நடந்து வந்து 3 மாடி ஏறி நம்மளை வந்து பாக்குறாங்க. ஆதரவு தாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? ஆதரவு தானே, தாராளமா தருவோம். ஆதரவு தர காத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஆதரவு? எப்ப ஆதரவு தருவோம்? நீங்க உங்க அம்மாட்ட சொல்லுங்க, ஜெயலலிதா அவர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு 3.5 இட ஒதுக்கீடு கருணாநிதி கொடுத்திருக்கிறாரு, அது போதுமானது இல்லைன்னு எங்க மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 3.5 ஒரு 5ஆகவோ 7ஆகவோ உயர்த்தி தருவோம் என்று உங்க அம்மா தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்களா? நாங்க கேட்கிறோம். தேர்தலுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவாங்கல்ல, புஸ்தகம். அந்த தேர்தலுக்கு வெளியிடக்கூடிய புத்தகத்துல என்னென்ன செய்ய போறோம்னு புஸ்தகம் போடுவாங்க. எல்லா கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுற கட்சிகள் எல்லாம் என்ன மேடையில சொன்னா மக்கள் மறந்துடுவாங்க என்பதற்காக வேண்டி புஸ்தகமா அடிச்சு அதை தருவோம் இதை தருவோம் என்ன செய்வாங்க? ஒரு புக்லெட் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் தேர்தல் அறிக்கை. உங்களுடைய புக் அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி 5% அல்ல 7% அல்லது சும்மா அதிகப்படுத்தி தருவோம் என்றாவது நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்வீர்களா என்று சொல்றோம். அந்த அமைச்சர்கள் சொல்றாங்க, இல்லை அது சங்கடம்ல, அது சொல்ல முடியாத. ஏன் சொல்ல முடியாது? உங்களுக்கு அதிகமா தந்து அடுத்த ஆளு குறைஞ்சு போயிருமே, அவன்லாம் கத்துவான, உங்க ஓட்டுக்காக வேண்டி அவன் ஓட்டு நாங்க இழக்கலாமா? அப்படி சொல்வதில் எங்களுக்கு சங்கடம் இருக்குது என்று சொன்னார்கள். நாங்க என்ன சொன்னோம்னு கேட்டா, அவங்க வரும்போது எழுதி வர வச்சிருந்தோம். இது நீங்க சொல்றீங்க, நாங்க எங்களுடைய இந்த கோரிக்கையை காரணத்தோட எழுதி கடிதமாக உங்க தலைவிக்கு நாங்க வைத்திருக்கிறோம், இதை கொண்டே கொடுங்க. அதுல என்னவெல்லாம் எழுதணும்? ஜெயலலிதா அவர்களுக்கு போட்டுட்டு அந்த கடிதத்தில் நான் குறிப்பிடுறேன். என்ன குறிப்பிடுறோம்? நாங்கள் தமிழக முஸ்லிம் இயக்கங்களிலே முதன்மையான மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு இயக்கம். எங்கள் இயக்கம் ஒரு காலத்திலும் தேர்தலில் போட்டியிடாது, எந்த பதவியையும் யாரிடத்திலும் கேட்காது, தேர்தலுக்கு பிறகு கூட உங்களை எந்த ஒரு சொந்த காரியத்திற்கும் அணுகாது, யாருடைய தயவிலும் எங்களுடைய இயக்கம் நிற்காது. கடிதம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஆனால் எங்கள் சமுதாய நன்மைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் பயன்படுத்துவோம். எந்த தேர்தலாக இருந்தாலும் எங்க மக்களுக்கு என்ன நன்மை என்பதை தான் நாங்கள் காரணமாக கொள்வோம் என்று சொல்லி ஒரு முன்னுரையெல்லாம் எழுதிவிட்டு வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் ஒரு 3 கோரிக்கைகள் உங்கள்கிட்ட வைக்கிறோம். 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை என்ன? இந்த 3.5% நான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால், ஆட்சியில இல்ல தர முடியாது, ஆட்சியில இல்லாத காரணத்தினால நாங்கள் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை அதிகப்படுத்தி தருவோம் என்று அந்த புஸ்தகத்தில் நீங்க சொல்ல வேண்டும். தேர்தல் அறிக்கை என்ற புத்தகத்தில் நீங்க சொல்ல வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது சொல்லுகிறோம், ஏற்கனவே 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆனால் நடைமுறையில அதிகாரிகளால் அது தரப்படவில்லை, ஏமாத்துகிறார்கள். அப்ப ஒழுங்கா தருகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு ஆணையம் எங்களுக்கு வேண்டும். கண்காணிப்புக்குள் ஒரு ஆணையம் போட்டு முஸ்லிமுக்கு ஒழுங்கா கொடுக்கிறானா, இடஒதுக்கீடு கரெக்டா போகுதா, அதை பத்தி உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு ஒழுங்காக கொடுக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக அதுக்கு ஒரு கமிஷனை, அதுக்கு ஒரு அதிகாரிகள் கொண்ட குழுவை நாங்கள் அமைப்போம். இதை உங்க அம்மா சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களிலும் உங்கள் கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளர்களிலும் நாங்கள் 7% எங்க மக்கள் இருக்கிறோம், 7% கிடைக்கிற அளவுல நீங்க நிறுத்த வேண்டும். அப்ப 100க்கு 7ன்னா 200க்கு 14, ஒரு 34க்கு ஒரு 3 போட்டுட்டீங்கனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 17 பேராவது நிப்பாட்ட வேண்டும். இந்த அளவுக்கு நீங்கள் எங்க மக்களுக்கு என்ன செய்யணும்? உங்க கட்சியிலையோ தோழமை கட்சியிலையோ நீங்க கொடுங்க. இந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் வேறு எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உங்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஜெயலலிதாவுக்கு பேரை போட்ட கடிதம் எழுதி வந்த தூதுவர்களை கொடுக்கிறோம்.
வந்த அதிமுகவுடைய தலைவர்களை கொடுத்து நாங்க வாய் மூலமா உங்கள்ட்ட விலக்கி விட்டோம், உங்களுடைய தலைவிக்கு எழுத்து மூலமா பேப்பர்லையும் தந்துட்டோம். வாங்கிட்டு போயிட்டாங்க. போன பிறகு ரெண்டாவது தடவை வந்தாங்க. இப்படி 5 தடவை வந்திருக்காங்க மொத்தம். முதல்ல வாங்கிட்டு சாத்தியம் இல்லைன்னு போயிட்டாங்க. நீங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்ற, உங்க தலைவிட்ட போய் கேட்டு வந்து சொல்லு என்று அனுப்பிவிட்டோமா. அதுக்கப்புறம் போய்விட்டு மறுபடியும் உங்களை சந்திக்கணும் என்று வந்தார்கள். வந்த உடனே இதே மாதிரியே சொன்னார்கள், கொஞ்சம் சிரமம் இருக்குது, தேர்தல் வைக்கிற சொன்னோம்னு சொன்னா உங்களுக்கு 5 கொடுத்தாங்கன்னா அடுத்தவனுக்கு 1 குறைஞ்சு போயிருமா இல்லையா, அவன் கத்துவான்ல, இதை திருப்பி சொன்னாங்க. நாம என்ன சொன்னோம்னு கேட்டா, நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்வதற்கே இப்படி பயந்தீங்கன்னா எப்படி தருவீங்க? சொல்வதற்கே அவன் எதிர்ப்பான்னு பாத்தீங்கன்னா தரும்போது அதை விட அதிகமா எதிர்ப்பான. அப்ப நீங்க தரவே மாட்டீங்களே. தருவோம்னு சொல்ல மாட்டாங்களாம், ஆனா தருவாங்களாம். ஏன் சொல்ல மாட்டாங்களாம்? சொன்னா மத்தவங்க ஓட்டு போயிரும். அப்ப சொன்னா மற்றவர்களுடைய எதிர்ப்பு வந்துடும் நினைக்கக்கூடிய நீங்க எப்படி பின்னாடி நீங்க தரும்போது அதை விட எதிர்ப்பு அதிகமா வருமே? சொல்றதுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியா வருமா, கொடுக்கறதுக்கு ஜாஸ்தியா வருமா? வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, உங்க கணவர் என்ன செய்யறாரு, ஒரு 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு ஒரு ஆள்கிட்ட, உங்களை பெருசா பாதிக்காது, எடுத்து நீட்டினா பாதிச்சிடும். எது பாதிக்கும் நம்மளுக்கு? 10,000 ரூபாய் தர்றேன்னு சொன்னா பாதிக்குமா, எடுத்து கொடுத்தா பாதிக்குமா? கொடுத்தா பாதிக்கும். அப்ப இவங்க சொல்வதற்கே பாதிக்கும் நினைக்கக்கூடியவர்கள் எப்படி தருவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி நாங்க முயற்சி பண்றோம், தேர்தல் அறிக்கையில இல்லாம போற போக்குல பிரச்சாரத்தில் அம்மா சொல்லுவாங்க அப்படின்னாங்க. எப்படி பதிலு? தேர்தல் புஸ்தகமா எழுதி தரமாட்டாங்களாம், பிரச்சாரத்தில் கூட்டம் பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி பேசுற கூட்டம், அந்த கூட்டத்தில் சொல்லுவாங்கன்னாங்க. நாங்க என்ன சொன்னோம்? கூட்டத்தில் சொல்றது நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். ஏன் ஏத்துக்கிற மாட்டோம்? சென்ற சட்டசபை தேர்தல் நல்லா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் தான். சென்ற சட்டசபை தேர்தல்ல இவங்க கமிஷன் அமைச்சிட்டாங்களா, கருணாநிதி என்ன பண்ணாருன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் நாங்க வந்தாலும் உங்களுக்கு தருவோம், நாங்க வந்தாலும் இந்த இடஒதுக்கீடு என்ன செய்வோம் உங்களுக்கு தருவோம் பேசினாரு. அப்ப நாங்க என்ன பதில் சொன்னோம்? எழுத்துல தர்றதும் போற போக்குல மேடையில பேசுறது ஒன்னா, யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு கருணாநிதி பத்தி நான் கேட்டோம். அப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து மேடையில் தலையை ஆட்டி ரசிச்சீங்க அப்படின்னு சொன்னோம். இந்த அதிமுக அமைச்சர்களை வச்சுக்கிட்டே சொன்னோம். அப்ப ஒருத்தன் எழுதி தர்றான், ஒருத்தன் போற போக்குல மேடையில பேசுறான், ரெண்டு சமமாயிருமா? அதனால நாங்க ஜெயலலிதா தர நினைச்சாருன்னு சொன்னா எழுதித்தான் தரணும், தேர்தல் அறிக்கையில தான் தரணும். பிரச்சாரத்தில் சொல்லுவேன் என்றால் நாளைக்கு என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. எப்படி மறுப்பாங்க? நான் அப்படி சொல்லவில்லை, பேப்பர்காரன் என்னத்தையும் போட்டு விட்டான், நான் சொன்னது வேற, அவன் வேற போட்டு விட்டான், நாளைக்கு மறுக்க மாட்டீங்களா? எத்தனை மறுத்து இருக்கீங்க அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? எழுத்துக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. எழுதி தந்து விட்டால் நான் போடவில்லை, வேற ஒரு ஆள் தேர்தல் வெளியிட்டான்னு சொல்ல முடியுமா? மேடையில பேசினதை பத்தி பேப்பர்காரன் போட்டான்னா அது பேப்பர்காரன் தலையில போட்டு விட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரமாகும் என்றெல்லாம் ஒருத்தர் விளக்கணும்னு. ஆக இவ்வளவு உறுதியா நிக்கிறாங்களே, இவங்க மசிய மாட்டாங்க போல இருக்கணும்னு நாங்க உங்க உணர்வு சொல்றோம். பிரச்சாரத்தில் சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, ஆதரிக்க முடியாது, இப்படி சொல்லி விட்டோம். அப்புறம் கடைசியா வந்தாங்க அம்மா தேர்தல் சொல்றா சொல்லிட்டாங்க. கடைசியா சந்திச்சு என்ன செய்தாங்க? முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகரித்து தருவதாக நான் அதிகரித்து தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொல்வதற்கு அம்மா ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு வந்தாங்க. வந்தவன என்ன செஞ்சாங்கன்னா, ஆனா அந்த வாசகம் எப்படி அமையன்னு நீங்க கேக்குறீங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க. உடனே மரபணு டைப் பண்ணி என்ன செஞ்சோம்? 5 வகையான வாசகங்களை போட்டு இதுல எதை வேண்டாலும் போட்டுக்கிறங்க. முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவதற்காக 5 விதமான வாசகங்களை எடுத்து உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து 5 பேர்கள் ஆளுக்கு ஒரு காப்பியை கொடுத்து இந்த 5ல எது வந்தாலும் பரவாயில்லை, முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகமாக தருவது என்ற வாசகம் எங்களுக்கு வரணும். அதுல இந்த 5 விஷயத்துல எதை வேண்டாலும் போட்டுக்கிறங்க. வாங்கிட்டு போனாங்க. நல்லா கவனிக்கணும். வாங்கிட்டு போனாங்களா? வாங்கிட்டு போயிட்டு நமக்கு போன் பண்றாங்க. என்ன போன் பண்றாங்க? அம்மா ஓகே சொல்லிவிட்டார்கள், 5 எழுதி கொடுத்தீங்களே அதுல 5வது பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டார்கள். எப்படி இவங்க சொல்றாங்க? 5 வகையான பாராக்கள் எழுதி கொடுத்தீங்க, இந்த 5வதா எழுதி கொடுத்து ரொம்ப சிறப்பா இருக்கிறது என்று அம்மா சொல்லிவிட்டார்கள், தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று விட்டது, நீங்கள் உடனே அம்மாவை சந்தித்தீர்களே ஆனால் அந்த உறுதிமொழியை தருவார்கள் அப்படின்னாங்க. பார்க்கணும் தேர்தல் அறிக்கை. நாங்க என்ன சொன்னோம்? சந்திக்க போயிட்டு வைங்களேன், சந்திச்சு வெளியே வரும்போதே அதிமுக ஆதரவு தீவிர போட்டு விட்டுருவாங்க. கடைசியில மக்கள் நம்மளை காரி துப்ப ஆரம்பிச்சு ஏண்டா போய் சந்திச்சேன்னு கேட்பான். சந்திக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க சந்திப்போம். முதல் போய் சந்திக்க மாட்டோம்.
என்று அவங்க பலமுறை கூப்பிடுறாங்க, சந்திங்க சந்திங்க. 5வது தடவை சந்திச்சு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று விட்டது, அம்மா ஓகே சொல்லிவிட்டார்கள், அச்சாகி விட்டது, இந்தா இப்ப வாட்சி காட்டட்டுமான்னு டயலாக் விடுறாங்க. நம்ம நினைச்சிட்டோம், ஆஹா 3.5 அதிகப்படுத்த ஜெயலலிதா சொல்லிவிட்டார், அப்புறம் கருணாநிதி எதிர்ப்பாரா, அப்ப நம்மளுடைய சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்கு ஜெயிச்சு வந்தாலும் உத்தரவாதமாச்சு, அவர் ஜெயிச்சாலும் வாங்கி போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சாங்க. பெரிய சந்தோஷமா இருந்தோமா. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, விஜயகாந்தோட பேச்சுவார்த்தை முடியல. எப்ப இந்த பேசல் நடக்குது, இந்த 5 தடவை சந்திப்புகளேன், விஜயகாந்தோட கூட்டணி தேமுதிகவோட கூட்டணி முடியல. திடீர்னு பார்த்து 5வது தடவை சந்திச்சுட்டு போன உடனே கூட்டணி முடிவாகி கையெழுத்தாகி விட்டது. அப்படி அடிச்சாம்பார் பல்டி. அதாவது தந்துருவோம், எழுதியாச்சு, பார்த்தாச்சு, வாசகத்தை வாசி காட்டட்டுமா, தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று விட்டது என்றெல்லாம் டயலாக் விட்டவர்கள் ஒரு நாளைக்கு 4 தடவை தொலைபேசியில பேசிக் கொண்டிருந்த அதிமுக தலைவர்கள் விஜயகாந்த் கூட்டணி வந்தோன்னு போனே பண்ணலங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது எவனும் வரலன்னா நம்மளை ஏமாத்தலாம். வலிமையான கூட்டணி வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், ஏமாத்திடுவோம், இடஒதுக்கீடு இல்லைன்றுவோம். ஒருத்தனை இல்ல, விஜயகாந்தம் இல்ல, கூட்டணி ஓடி போயிட்டா இந்த மக்களையாவது பிடிச்சு வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கொண்டிருந்தவர்கள், தேர்தல் அறிக்கையில சேர்த்தாச்சு என்று சொன்னவர்கள், பிரிண்டாகி விட்டது என்று சொன்னவர்கள், வாசிச்சு காட்டட்டுமா என்று கேட்டவர்கள், நீங்க இப்ப சந்திங்க உங்கள்கிட்ட அறிக்கையை காட்டுவாங்க என்றெல்லாம் உறுதிமொழி கொடுத்தவர்கள், இந்த விஜயகாந்த் கூட்டணி ஏற்பட்ட உடனே அதிமுகவுக்கும் விஜயகாந்துக்கு கூட்டணி கண்பா 41 சீட்டு கொடுத்தாங்களே, 41 சீட்டு போய் 2 பேரும் உட்கார்ந்து கையெழுத்து போட்ட மறுநாள் இருந்து போன காணோம். நம்ம விரட்டோம், என்னங்க ஆட்சி வருதுட்டீங்க, அது கொஞ்சம் அதுல சங்கடம் இருக்குங்கிறாங்க. எப்படி அப்படி பல்ட்டிருக்கிறாங்க, வந்துருச்சுட்டாங்க, பார்த்துட்டோங்கிறாங்க, கையெழுத்து போட்டாங்கன்றாங்க, மேடையில் டேபிள் இருக்குன்னாங்க. இப்படி சொன்னவன் இந்த விஜயகாந்த் என்ற ஒரு பெரிய சக்தி நமக்கு கிடைத்து விட்டது, அதனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, இவன் ஆதரிக்காட்டா கூட நமக்கு பிரச்சனை இல்ல, உன் ஆதரவு இனிமே எனக்கு என்னத்துக்கு, எனக்கு தான் விஜயகாந்த் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற அளவுல ஒரு செகண்ட்ல மாறும். அப்படியே தலைகீழ் மாற்றம் போக்குகள்ல. அப்ப எப்படி ஆச்சரியப்பட்ட, என்ன இப்படிமா மனிதன் மாறுவான், இறைவன் இருக்கான், இறைவன் இருக்கிறாங்கிற காட்டுறான். எந்த விஜயகாந்த நம்பிக்கிட்டு நீ முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணினியோ அந்த விஜயகாந்தனாலே நீ மண்ண கோப்புற அல்ல எப்படி மாத்திரான். ஓ விஜயகாந்த் தான் பெருசா, இந்த காட்டின விஜயகாந்த அவன் என்ன போற இடத்துல எல்லாம் போட்டுட்டு படிச்சுட்டு ஆப்பு வைக்குவேங்கிறான், படிச்சுட்டு என்ன செய்வாரா ஆப்பு வைக்க போறேங்கிறான். அதாவது நான் ஒரு இப்படி சொல்லக்கூடிய தலைவர்களையும் வேட்பாளர் அடிக்கக்கூடியதையும் ஒவ்வொரு நாளைக்கு அவன் பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கு அதிமுக மண்ண கவிக்கிட்டே இருக்கிறது. நீ அவனை நம்பித்தானே எங்களை வேணான்னு சொன்ன, விஜயகாந்த் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவேங்கிற, இடஒதுக்கீடு தருவேங்கிற, பெரிய கூட்டாளி வந்துட்ட உடனே சின்ன கூட்டாளி விரட்டி அடிச்சிய, இப்ப என்ன ஆச்சு, அவர்னால மண்ண கவுப்புற அந்த அளவுக்கு அல்லா ஒருத்தர் இருக்கான்ல, எங்களுக்கு துரோகம் பண்ணினா எங்களுடைய பிரார்த்தனை வீணா போகுமா. அப்ப இந்த மாதிரி செஞ்ச உடனேதான் எங்களுக்கு இப்படியா அரசியல்வாதிகள் இருப்பார்கள் இருந்தாலும் அதுக்கு திமுக சைட்ல இருந்து வர்றாங்க, அவங்களையும் போய் பார்க்கவில்லை, எந்த ஒரு திமுக அமைச்சர்களையும் நம்ம தேடி சென்று பார்க்கவில்லை, அவர்கள் தான் வந்தார்கள். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மைதீன் கான் வந்தாரு, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய PA வந்தாரு, 1000 விளக்கு ஹுசேன் வந்தாரு, துரைமுக காஜா அவர்கள் வந்தார்கள், இன்னும் ஏராளமான திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் சொல்லிதான் வந்திருக்கிறோம், நீங்க எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று சொன்னார்கள். நம்ம என்ன செஞ்சோம், ஆதரவு தருவோம். அவங்க எதிர்கட்சி, அவங்க வாக்களிக்கலாம், நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இடஒதுக்கீடு கொடுத்து போடுங்க, 3 ஒரு 5 போடுங்க அப்படின்னு சொல்லி கண்காணிப்பு ஆணையத்தை அமைங்க, அதிகமான சீட்டுகளை முஸ்லீமுக்கு கொடுங்க, இதே கோரிக்கை அங்கீகரிக்க வைக்கிறோம். 3 கோரிக்கை வச்ச உடனே ஒரு கோரிக்கை அன்னைக்கே நிறைவேற்றுறாங்க. என்னைக்கு சந்தித்தாங்களோ கண்காணிப்பு ஆணையம் அமைக்க வேண்டும் அந்த கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக செஞ்சாங்க, கொடுத்த இடஒதுக்கீடு ஒழுங்காக முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறதா என்பதற்காக கண்காணிப்பு ஆணையத்தை உடனடியாக அமைத்தார்கள். 3இல் 1 கோரிக்கை நிறைவேறிவிட்டது. இடஒதுக்கீடுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அதுல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிறது, அது எங்களுக்கு உடனே செய்ய முடியாது என்று ஜெயலலிதா சொன்ன அதே டயலாக்கே சொல்லிவிட்டார்கள். இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆட்சியில் இருக்கக்கூடிய நீ இடஒதுக்கீடு தரல என்று சொன்னா உனக்கு ஆதரவு கிடையாது என்று பொதுக்குழுவிலேயே சேலத்திலே பொதுக்குழுவை கூட்டி நம்ம ஒரு முடிவை டிக்ளேர் பண்ணி விட்டுட்டோம். நம்ம என்ன முடிவுல இருந்தோம், திமுக தரப்போறது இல்ல, அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லிடுவாங்க. நாங்க நினைச்சது
திமுக இடஒதுக்கீடு தரப்போறது இல்லை, இப்போதைக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தரப்போறது இல்ல. அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால தருவதாக தேர்தல் அறிக்கையில சொல்ல போறாங்க. நம்ம எல்லாம் அதிமுக ஆதரிக்கணும் என்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அதை அறிவித்து விட வேண்டாம், தேர்தல் அறிக்கை வர்ற வரைக்கும் நிர்வாகிகள் கையில் இருக்கட்டும், அதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை மூடி வைத்துக் கொண்டோம். முடிவு எடுத்து விட்டோம், பொதுக்குழு எடுத்து விட்டோம். அதிமுகவை தான் ஆதரவு எடுத்தனால வழங்கிக் கொள்ள வேண்டும். அதிமுகவை தான் ஆதரிப்பது என்று முடிவெடுத்த காரணம் என்ன? தேர்தல் அறிக்கையில வந்துருச்சு, எழுதியாச்சு, சொல்லியாச்சு, அம்மா பார்த்து விட்டார்கள், ஓகே சொல்லிவிட்டார்கள் சொன்னாங்களே, அதை நம்பி தேர்தல் அறிக்கையில வரப்போறதுனால இவர் தரல, அந்த அம்மா தர்றங்குது, ஆதரிச்சு போயிருவோம் என்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். கடைசியா பார்த்தா தேர்தல் அறிக்கை வருது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை முதல்ல வருகிறது, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 3வது நாள் வருகிறது. திமுக அறிக்கை வந்த 3வது நாள் எது வருது? அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வருகிறது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தா இடஒதுக்கீட்டை 3 விஷயங்கள் வருகிறது. ஒன்னு என்ன வருகிறது? சிறுபான்மையுடைய கல்வி வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்படும், அது பொதுவான விஷயம், எல்லாரும் சொல்லக்கூடியது. அடுத்து என்ன வருது? 3.5% இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்தோம், அதை அதிகப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன உயர்த்தி தருவதற்கு பரிசீலிப்போம். இப்படி ஒரு வாசகம் எதில் இருக்கிறது? திமுகவுடைய இந்த புக்ல இலவசமா கிரைண்டர் மிக்சி தருவோம் சொல்றாங்களே, அதுல சேர்ந்து இதுவும் வருது. எது வருது? உங்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்க கூட தருவோம், அந்த புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்? இவர் புஸ்தகத்தில் போட்டாரு, அந்த அம்மாவும் புஸ்தகம் வருதான்னு பார்ப்போம், அந்த அம்மா புஸ்தகம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, அந்த அம்மாவும் புஸ்தகத்தில் போட்டுச்சுன்னு வைங்க, அவங்கள ஆதரிச்சிருப்போம். ஏன்? நீ ஆளுங்கட்சிக்காரன் தரணும், நீ வாக்களிக்க கூட அடுத்து தருவேன்னு சொல்வது சரியில்லை, எதிர்கட்சிக்காரர்களுக்கு தர முடியாது, அதனால பிந்தி ஜெயிச்சு தரேன்னு ஒத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அம்மாவும் தருவதாக வாக்களித்து தேர்தல் அறிக்கையில சொல்லி, கருணாநிதியும் தருவதாக தேர்தல் அறிக்கையில சொன்னால் ஜெயலலிதாவை தான் ஆதரிப்போம் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இருந்தோம். கடைசியில பார்த்தா தேர்தல் அறிக்கையை பார்த்தா அந்த அம்மா போட்ட புஸ்தகத்தை பார்த்தா காணா, முஸ்லிம்ங்கிற வார்த்தையவே காணா, இஸ்லாம்ங்கிற வார்த்தையவே காணா, இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையவே காணா, அறவே சொல்லவில்லை. இப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம்? என்னடா இவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்த உடனே அது அப்படியே காப்பி பண்ணி வச்சு அண்ணா திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதையெல்லாம் அவங்க அப்படியே காப்பி பண்ணினார்கள். இந்த 3 பாரா மட்டும் காப்பி பண்ணவில்லை. தேர்தல் அறிக்கையில திமுக தேர்தல் அறிக்கையில 33ஆம் பக்கத்துல இதை சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி தருவோம், மத்திய அரசாங்கத்தில் 10% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார். அதையும் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவோம் என்றெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் மிக்சியை காப்பி பண்றாங்க, கிரைண்டரை காப்பி பண்றாங்க, பிளஸ் பேனை சேர்த்துக்கிறாங்க, அதுல சொன்ன அம்புட்டைகளை போட்டுவிட்டு நம்ம மேட்டருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்த்துட்டு கூட எடுத்து வைக்க தெரியல. சரி, ஒருத்தர் சொல்லிவிட்டா நம்மளும் சொல்லிடுவோம், அதான் சொல்லாச்சா கூட பயப்படலாங்க, திமுகவோட சொல்லிவிட்டானா நம்மளும் சேர்த்து சொல்லி வைப்போம் அப்படின்னு கூட உனக்கு சொல்ல மனசு இல்லைன்னா நீ கொடுப்பியா? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை கூட முந்தி ஓன் தேர்தல் அறிக்கை கூட மன்னிச்சிருவோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை முதல்ல வருகிறது, அதுல தைரியமா இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தருவோம் அவருக்கு சொல்ல முடிகிறது. அதை பார்த்த பிறகாவது அவர் சொல்லிட்டார், நம்மளும் என்ன செய்வோம் சொல்லிடுவோம். தர்ற எண்ணம் இருந்தால், தரணுங்கிற ஒரு உணர்வு இருந்தால் அப்படித்தானே செய்யணும். அதை பத்தி அந்த அம்மா பேசவே இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட அந்த புக்ல இல்ல. அப்புறம் என்ன பண்றோம்? உடனே பொண்ணை எனக்கும் அன்வர் ராஜா பண்றோம், என்னையா இது இப்படி வஞ்சகம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்க, இப்படி முதுகுல குத்தக்கூடியவர்களா இருக்கிறீங்க. எங்க ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், வளைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களை கூல் பண்ணி ஐஸ் வச்சுலாம் ஏமாத்த முடியாது. சொன்னபடி செய்யலை என்று சொன்னால் நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டி உங்களுக்கு எதிரான முடிவை நாங்கள் எடுப்போம். ஏன் இடஒதுக்கீடு ஒரு தேர்தல் அறிக்கை தருவதா ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறான், நாங்க யாரு சொல்றானோ அவனை தான் ஆதரிப்போம், எங்களுக்கு யாரும் தேவை கிடையாது, எங்க மக்களுக்கு நன்மை செய்யணும் என்கிற ஒரு அடிப்படையில் சொன்ன உடனே பதறி எங்க தகவல் தெரிவிக்கிறாங்க, முடிவெடுக்க போறாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. திருச்சியில இந்த அம்மா பேசுறா, மேடையில பேசும் பொழுது மரியம் பிச்சைன்னு ஒருத்தர் போட்டிடுறாரு, அதிமுகவுல முஸ்லிம் தெருவுல போய் பேசும் பொழுது முஸ்லிம்களை உங்களுக்கு நான் இடஒதுக்கீடு அதிகமா தருவேன் போற போக்கல பேசி 1 மணி நேரம் பேசுறாங்க, எத்தனை விஷயங்கள் பேசுறாங்க. இந்த ஜெயா டிவியில
அதையே போறான் திருப்பி திருப்பி. ஒரு மணி நேரம் பேச்சனை செய்யறான், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தரும் 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 பிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. திருப்பி 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 எதுக்காக வேண்டி நம்ம போட்டு அந்த அதிரடியில பொதுக்குழு கூட போகுதுன்னு அதிரடியில ஆஹா நானும் தான் தர்றேன் அப்படி பேலன்ஸ் பண்றாங்க. நீ தர்றதா இருந்தா இடஒதுக்கீடு புஸ்தகத்துல சொல்லணும், பேப்பர்ல எழுதி தரணும். எங்களுக்கு போற போக்குல என்ன வேண்டாலும் சொல்லத்தான் செய்வான். மணல கயிறா திருப்பேன் அரசியல்வாதிகள் மேடையில பேசலாம் ஒரு கணக்கா, தண்ணி அடிச்சு கூட பேசுவான் மேடையில, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிற முடியுமா? அதிமுக கொள்கையே கிடையாது, அதிமுக சரியான கட்சி கிடையாது, அதிமுக ஜெயில இருக்க வேண்டிய கட்சி. ஓ நான் நிதானம் எழுந்து பேசிட்டோம். திமுக யாரு இப்படி பேசுறாங்க மேடையில பாத்தீங்களா இல்லையா? இந்த தேமுதிக தான். இந்த தேமுதிக என்ன செய்யறாரு, பேசுறாரு மேடையில, அதிமுக போட்டு திட்டிவிட்டு ஓ நான் தப்பா பேசிட்டோம், நான் நிதானம் இல்லாம பேசிட்டோம். இதுதான் மேடை பேச்சு. அப்ப மேடை பேச்சுல நித்தியா சொல்லிவிட்டு நான் சொல்லலைங்கிறதுக்கா? பேப்பர்ல எழுதுறதா இருந்தா அதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி இது சாத்தியப்படுமா, கொடுக்க முடியுமா, அப்படி எல்லாம் போடக்கூடிய தேர்தல் அறிக்கை. அப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம் உறுதிமொழி வேற சொல்லிவிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் எடுத்துலாம் சொன்ன பிறகு இவ்வளவு பெரிய லட்சம் மக்களுடைய ஆதரவை போன தேர்தலில் சட்டசபை தேர்தலில் உனக்கு நாங்கள் பெற்று தந்து நாங்க யாருன்னு காட்டி இருக்கும் பொழுது இவ்வளவு மக்கள் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜயகாந்த் போதும் என்பதற்காக வேண்டி அதுல எழுத மறுத்திய ஒரு செகண்ட்ல தான் மாறிச்சு முடிவு. இல்லன்னா அதிமுக எப்படிப்பட்ட வஞ்சகம், எப்படிப்பட்ட துரோகம். இந்த மாதிரி தான் அந்த அவன ஒருத்தவங்க மதிமுக கோபால் சார் வைகோ இருக்காரு, அந்த ஆளுக்கு இந்த கதி பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்மளே நினைச்சிட்டாமா என்னது வைகோவை கடைசி வரைக்கும் நம்ப வச்சு கழுத்தறி தெருவுல தரணும். என்னாச்சு, நான் புறக்கணிக்கிறேன்னு ஓடி போயிட்டாரு. இவங்களும் புறக்கணி தொலைஞ்சு போயிருவாங்க. அவன் நினைக்கிறேன் நாங்க அரசியல்வாதியா? வைகோ மாதிரி முடிவெடுக்க நாங்க இருக்கிறேன், நாங்க எங்கிட்ட எடுப்போம். எங்களுக்கு என்ன, நாங்க போட்டிடுறவனும் நோட்டு வாங்குறவனுக்கு தான் அந்த என்ன நினைச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் தருவோம் தருவோம் சொல்லி எந்த பக்கம் போக முடியாம ஆக்கி அப்புறமே ஒரு வழி இல்லாம ஒண்ணு நம்மளை ஆதரிப்பாங்க, இல்லாட்டி நாங்கள் சைலண்டா போயிடுறோம் என்று சொல்வார்கள். அது நமக்கு லாபம் என்று இந்த அம்மா கணக்கு பண்ணிச்சு. வைகோ ஏமாத்தின மாதிரி அவனை தான் முதல்ல கொடுத்திருக்கணும். ஏன் அந்த மாதிரி ஒரு ஊழியரை நீங்க அதிமுக பார்க்க முடியாது. வைகோ மாதிரி அந்த அதிமுக விசுவாசமா இருந்த ஒரு ஆளை அதிமுக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எள்ளுன்னா எண்ணெய் ஆனாரு. ஒவ்வொரு உத்தரவை அப்படி அந்த அம்மாவுடைய மனசறிஞ்சு அறிக்கை விட்டாரு. அந்த அம்மா விரும்புற மாதிரி எல்லாம் போராட்டம் பண்ணாரு. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பிறகு திருமங்கலத்துல தொகுதியில வந்து அதிமுக வேட்பாளர் தான் செத்து போனாரு. அந்த தொகுதி அதிமுக புடிங்கிடும் போது ஹிகிண்டாரு. பார்லிமெண்ட் தேர்தலை இடத்தை குறைக்கும் பொழுது அந்த கூட்டணி விட்டு வெளியே வராம நம்ம மானங்காத்தார். நம்ம மாமா கட்சி மாதிரி மானங்காத்தவர்ல உள்ளவர். அப்படி எல்லாம் மானங்காத்தார அவரை சீட்டு கொடுக்காம நேத்து வந்தவனுக்கு கொடுத்துட்டு புதிய புதிய கூட்டாளிகள் வந்தவுடனே கடைசியில் ஒண்ணுமில்ல தெருவுல சந்தில் நிப்பாட்டி அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்கணிய அந்த விளையாட்டை எங்கள்கிட்டையும் காட்டினா, எங்க சமுதாயத்திலையும் காட்டினா, எங்களுக்கு நம்ப வச்சு கழுத்துறதா எப்படி இருக்கு. உடனே நாம என்ன செஞ்சோம், பொதுக்குழு அவசரமா கூட்டுறோம். 2 புஸ்தகம் வந்து விட்டது. திமுக புஸ்தகம் வெளியிட்டு விட்டார்கள், அண்ணா திமுக புஸ்தகம் வெளியிட்டு விட்டார்கள். இந்த 2 புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து முடிவெடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், பொதுக்குழுவை கூட்டுகிறோம். இதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் தலைவர்களா கூடி முடிவு எடுத்துட்டு வந்து பொதுக்குழு என்ன செய்வாங்க, நாங்கள் செய்து விட்டோம் சரியா ஓகே அல்லது என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் கூட்டி முடிவை சொல்லாம இவங்கள மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் தலைவர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுக்கறீங்களாமா, இவன் என்ன செய்ய போறான்னு அவனுக்கு தெரியாது, நல்ல முடிவு தான் எடுப்பான்னு சொல்லிட்டு நாரே தக்பீர்ன்றான். உடனே வந்துகிட்டு பேரம் பேசிக்கிட்டு ஆதரவு தெரிவிப்பார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எப்படி முடிவு தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2 தேர்தல் அறிக்கை வந்த பிறகு இதே எக்மோர்ல என்ன சிராஜ் மஹால்ல வந்து பொதுக்குழு கூட்டுறோம். எல்லா மக்களும் வர்றாங்க. பொதுக்குழுவில் இந்த மாதிரி அதிமுக இந்த மாதிரி செய்திருக்கு, நடந்த செய்தி விளக்குகிறோம். அதிமுக இப்படி செய்திருக்கிறது, திமுக இப்படி செய்திருக்கிறது, திமுக தேர்தல் அறிக்கை இப்படி இருக்கிறது, அதிமுக தேர்தல் அறிக்கை இப்படி இருக்கிறது. இப்படி துரோகம் பண்ணிய காரணத்தினால் அவர்கள் ஆதரிப்பது இல்லைங்கிற ஒரு கருத்து வச்சோம். ஏகமனதை எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து என்ன வைக்கிறோம், திமுகவை ஆதரிப்பதா அல்லது ஒருத்தனுக்கு ஆதரவு இல்லை என்று சைலண்டா இருப்பதா என்று கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம் மக்கள்கிட்ட, நாங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொண்டு இந்த பொதுக்குழுக்கு வரவில்லை, உங்கள்கிட்ட இப்ப கேட்போம், எதுக்கு அதிகமான கைகளை உயர்த்துறீர்களோ அதைத்தான் நாங்க அறிவிப்போமே தவிர நாங்க எடுத்த முடிவை அறிவிக்க மாட்டோம்
அதுல இந்த மாதிரி ஒரு தூய்மையை நிரூபித்த வகையில எந்த கட்சியும் முடிவெடுத்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2 அறிக்கையை எழுதிட்டு போயிருந்தோம். முடிஞ்சவன பத்திரிகையாளர் இருப்பான், என்ன முடிவு எடுத்தீங்க, யாருக்கு ஆதரவு இல்லைன்னு ஒரு பேப்பர், அதையும் கையில வச்சிருந்தோம். திமுக கூட்டணி ஆதரவு வச்சிருந்தோம், 2ஐயும் கையில வச்சிருந்தோம். அந்த மக்கள்கிட்ட சொன்னோம் 2 அறிக்கை கையில வச்சிருக்கிறோம், இதுக்கு கையை தூக்குனீங்கன்னா இது கிழிச்சு போட்டுருவோம், இதுக்கு கையை தூக்கினா இதுக்கு இதை கொண்டே கொடுத்துருவோம். அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதைத்தான் செய்தியாளர்கிட்ட சொல்லுவோம். நாங்கள் மாநில நிர்வாகிகள் ஒரு முடிவு நாங்கள் எடுக்கவில்லைன்னு சொல்றோம். மக்கள்கிட்ட கேட்கிறோம், திமுக கூட்டணி ஆதரிக்கிறீர்களா அல்லது முதல்ல சைலண்ட் தாங்க. முதல் கருத்து என்னது, யாருக்கும் ஆதரவு, அதிமுக ஆதரிக்க முடியாது, துரோகம் பண்ணிட்டார்கள், யாருக்குமே ஆதரவு இல்லாம நம்ம வேலையை ஆன்மீக வேலையை பார்த்துட்டு இருப்போம் என்ற கருத்துக்கு ஆதரவானவர்கள் கையை தூக்குவோம்னு சொன்னோம். கையை தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கிறங்க என்னனும் அப்படி கையை வைத்துக் கொண்டு என்றோம். 21% 100க்கு 21 கணக்குல என்ன செய்யறாங்க, 21% பேரு ஒருத்தருக்கு ஆதரவு வேணாங்கிறாங்க. அதுல 19% வந்து ஆதரவு, யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிறாங்க. அதை குறிச்சுக்கிட்டோம். அதுல கூட மேடையில் இருப்பாங்கல்ல மாநில நிர்வாகிகள், அதுல பாதி பேர் தூக்குனாங்க. நாங்க ஒரு முடிவுல எடுத்துட்டு வரல, நாங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டு வந்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தூக்கி இருப்போம்ல. மேடையில உட்கார்ந்த மாநில நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க, யாருக்கு ஆதரவு இல்லைங்கிற கருத்துக்கு கையை தூக்குறாங்க. அதையும் காட்டணும், நாங்க எந்த முடிவு எடுக்கலாமா பாத்துக்கிட்டீங்களா, எங்களுக்குள்ள ஒத்த கருத்து கிடையாது, நீங்க எடுக்கிறது ஏத்துக்கிற போறோம், முடிவு நீங்க எடுக்கிறீங்க, நாங்க வந்து ஏத்துக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அடுத்து என்ன பண்றோம், 19% திமுக கூட்டணிக்கு ஆதரிக்கலாங்கிற கை தூக்குங்க என்ற உடனே 81% பேர் நினைஞ்சாங்க, அவ்வளவு பேர் கையை தூக்குனாங்க. ஒட்டுமொத்த கையை தூக்குன மாதிரி இருக்கும். அது வீடியோ காட்சிகளாக நேற்றைய தினம் டிவியில் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறோம் பொதுக்குழுடைய மொத்த நிகழ்ச்சிகளையும். அப்ப நம்ம எந்த அடிப்படையில் எடுக்கிறோம், ஒரு அடிப்படை கொள்கையை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு, இது வந்து இடஒதுக்கீடுக்கு கூட்டி தர்ற ஒரு சின்ன விஷயம் இல்ல, தேர்தல் சொல்லிட்டாங்கன்னு ஜெயிச்சு வந்தாங்கன்னா நமக்கு தருவாங்க, போராடலாம், முன்ன பின்ன ஆனா கூட போராடி என்ன செய்ய முடியும், பெற முடியும், 3 ஒரு 5 ஆச்சுன்னு சொன்னா நம்முடைய நிலை எங்கேயோ உயர்ந்து விடும். இதெல்லாம் கருத்துல கொண்டு அதிகமான மக்கள் அதை சொன்னாங்க. நாங்கள் அறிவித்தோம், நாங்கள் முடிவெடுத்து திணிக்கவில்லை, நாங்க யாரையும் சந்திக்கவே இல்லை. இந்த முடிவு வர்ற வரைக்கும் திமுக தரப்பில் எங்களை கூட்டுக் கொண்டே இருந்தார்கள். கலைஞரை பாருங்க, கலைஞரை பாருங்கன்னு தான் வந்தவர்கள்லாம் வந்து சொன்னார்கள். ஆரம்பம் முதலே நீங்கள் முதல்வரை பார்த்து உங்க கோரிக்கை சொல்லுங்க, கோரிக்கை ஓபனா தான் சொல்லுவோம், ஏத்துக்கிட்டதா சொல்லுங்க, வந்து பாக்குறோம், ஏத்துக்கிட்டதா சொல்லணுமே தவிர எங்களை சமாதானப்படுத்துற கூப்பிட்டா நாங்க வரமாட்டோம் அப்படி மறுத்து விட்டோம். பொதுக்குழு சொல்லி இப்ப திமுக ஆதரவு என்ற முடிவு எடுத்து விட்டோம், எல்லாரும் எடுத்துட்டீங்க. இப்ப வந்து திமுக ஆதரவு என்ற அடிப்படையில் முதல்வர் அலுவலகத்தில் நம்மளை சந்திக்க கூப்பிட்டால் போய் சந்திக்கலாமா அல்லது நம்ம வெளியே இருந்து ஆதரிக்கலாமான்னு மக்கள்கிட்ட கேட்கிறோம். மக்கள்கிட்ட எப்படி கேட்கிறோம், வெளியே ஆதரவு முடிவெடுத்து வெளியே வர்றோம், வந்தா என்ன செய்வாங்க, உடனே கூப்பிட்டு தான் இருக்காங்க, தொடர்ச்சியா கூப்பிடுறாங்க, போகவே இல்லை. நாங்கள் யாரையும் பார்க்கல, முடிவை எடுத்துட்டு தான் பார்ப்போம், எடுத்த பிறகு அனுமதி கேட்கிறோம். நாங்கள் போய் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு போறோம், இல்லன்னா பேப்பர்ல சொல்றதோட நிறுத்திக்கிறோம், டிவியில வந்து நிருபர்கள் மத்தியில சொல்வதோடு நிறுத்திக் கொள்வோம். என்ன உத்தரவு போடுறீங்கன்னு கேட்கிறோம். அதுல எல்லாரும் ஏகமான நினைஞ்சாங்க, போய் பார்க்கத்தான் வேணும், பார்த்து நம்ம ஆதரவை தெரிவிச்சாதானே ஓட்டு விழுவும், ஓட்டு விழுந்தா தானே ஒரு ஆட்சிக்கு வர முடியும், ஆட்சிக்கு வந்தா தானே 3 வந்து 5 ஆகும், ஒரு 6 ஆகும், அதிகரிக்க கூடும். அப்ப நம்ம பாட்டு சும்மா ஆதரிச்சுன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஆதரிச்சா அதுல என்ன நன்மை என்கிற வகையில எல்லாரும் அவங்க உத்தரவு போட்ட பிறகுதான் செய்தியாளரை சந்திச்சோம். சந்திச்ச உடனே முதல்வர் உங்களை பார்க்கணுங்கிறான்னு கூப்பிட்டாங்க. போறோம், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்குற மரியாதை, ஒவ்வொருத்தர் சீட்டு வாங்கக்கூடியவன் போனா, நோட்டு வாங்குறவன் போனா அவன் காத்துக்கிட்டு இருப்பான், இவங்க இல்லாம உட்கார்ந்து இருக்காங்கன்னு பிரமிக்கிற தலைவர்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க. முதல் ஆளா நாங்க போறோம், வந்தோட மட்டம் அனைவரையும் தள்ளி விட்டுட்டு முதல் ஆளா போறோம். எதுக்கு போறோம், ஒரு கொள்கையில உறுதியா நம்ம நின்றால், சமுதாயத்துக்கு போராடினால், சமுதாயம் நம்ம பக்கம் நின்றால் இந்த மரியாதை கிடைக்கும். நீங்க எல்லாம் பின்னாடி நிக்கேட்டு இந்த மரியாதை கிடைக்காது. தௌஹீத் ஜமாஅத்துக்கு பின்னாடி மக்கள் ஏன் இருக்கிறீங்க, நாங்க கரெக்டா இருப்போம் நம்புறீங்க, நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம். எங்கள் மீது எவனும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா, பணம் சாப்பிட்டோன்னு சொல்ல முடியுமா, பதவிக்கு ஆசைப்பட்டோன்னு சொல்ல முடியுமா, அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி கை கட்டி கூணி கூணி நின்றோன்னு சொல்ல முடியுமா, தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக வேண்டி அரசியல் உறவுகளை பயன்படுத்தி சொல்ல முடியுமா, ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட மனிதர்கள் முறையில் அந்த மாதிரி சில தப்புகள் மனுஷன் இருக்கும்,
அது மாதிரி எங்க அமைப்பில் உள்ளவர்கள் இருக்கலாம். சமுதாயத்தை சொல்லி எந்த துரோகமும் செய்ததாக ஒரு தலைவர் மீது உங்களுக்கு யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு அப்பல் கற்ற முறையில் எங்களுடைய நிலைப்பாடுகளை அமைத்திருக்கிறோம். அதனால போய் சந்திச்சோம், ஆதரவு தெரிவிச்சோம். இப்ப திருப்பி நான் உங்கள்கிட்ட வருகிறேன். நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் இடஒதுக்கீடை எடுத்துக்கொண்டு ஆதரிச்சிருக்கிறோம். இப்ப நீங்க சிந்திக்கணும், 5% இடஒதுக்கீடு கிடைத்தால் 100 பேரு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, டாக்டருக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய கல்லூரி இருக்கிறது. 100 பேரை சேர்த்தாங்கன்னு வைங்க, இப்ப நமக்கு 3 கிடைக்கும். ஒரு பொதுவுல ஒரு 1 சேர்ந்து 5 பேர் இப்போ டாக்டர் ஆகுறோம். 100க்கு 5 ஆகுறான். ஆனா இதுக்கு முன்னாடி 100க்கு 2 தான் ஆனா. இதுக்கு முன்னாடி எல்லாம் 100 பேருக்கு 2 பேர் தான் டாக்டர் ஆனா. இப்ப 100 பேருக்கு 5 முஸ்லீம் டாக்டர் ஆகுறான். காசு இல்லாம, பணம் கொடுக்காம, அதிகப்படியான கட்டணம் கொடுக்காம, கோட்டாவுல லஞ்சம் இல்லாம என்ன செய்யறான், என்ஜினியராக டாக்டராக பெரிய பெரிய படிப்புகளுக்கு போனா இந்த 3.5% கிடைக்கிறது. 5 கிடைத்தால், பொதுவுல ஒரு 2 கிடைத்தால் 7 ஆகிவிட்டது இல்லையா? அப்ப 100 பேர் டாக்டர் ஆனா 7 முஸ்லீமும், 100 பேர் போலீஸ்காரனா போனா 7 பேர் முஸ்லீமு, 100 பேர் பஸ் கண்டக்டரா போனா 7 பேர் முஸ்லீமு, 100 பேர் பியூனா போனா 7 பேர் முஸ்லீமு என்று எல்லாத்திலையும் 7 பேர் முஸ்லிம்கள் அந்த பதவிகளை பெற்றார்களே. ஆனால் மற்றவர்களுக்கு இருப்பது போன்ற கண்ணியம் நமக்கு நம்ம சதவீதத்துக்கு பத்தாது. இருந்தாலும் மற்றவருக்கு ஓரளவுக்கு நாங்களும் ஆட்சியில் இருக்கிறோம், எங்களுக்கு மரியாதை இருக்கிறது, எங்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது காட்டிக்கிற முடியுமா இல்லையா? ஒரு அரசு வேலையில் இருந்துட்டாருன்னு சொன்னா சாதாரண கடை வச்சு தொழில் வச்சு உனக்கு எது என்ன, பிளாட்பாரம் கடையை விட்டா உனக்கு என்ன தெரிகிறது? பழைய இரும்பு விற்ப, இல்லன்னா செருப்பு கடை போட்டிருப்ப, இல்லாட்டி பிளாட்பாரத்தில் விற்ப, இல்லன்னா சாம்பிராணி போடு. இதான நம்ம நிலைமை. எவன் பெரிய தொழிலதிபரா இருக்கிறோம், எவன் அரசு அதிகாரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பெரிய பெரிய IAS IPS உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? நம்ம சதவீதத்துக்கு ஏற்ப உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? அவ்வளவு அடிமட்டத்தில் கடந்து செத்து சுண்ணாம்பாய் கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகள்ல போய் ஒட்டகம் வைக்கிறோம், வெளிநாடுகள்ல போய் அரபுகள் வீட்டுல வந்து கக்கூசு கழுவி கொண்டிருக்கிறோம், ரோடு போடுகிறோம், கூலி வேலை செய்கிறோம், மூட்டையை தூக்குகிறோம். இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் போய் 10,000 ரூபாய் இந்தியாவுக்கு அனுப்புறான், சம்பளம் 1000 ரூபாய் கொடுக்குறான். அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய் இந்தியாவுல. அதை வச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் படிச்சுட்டு போறானே அவன் என்ன பண்றான், வேற வேற சமுதாயம் எல்லாம் படிச்சுட்டு போறான், பட்டதாரியா போறான். அவன் 50,000 ரூபாய், 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு மாசத்துக்கு. நீ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் மாறிக்க முடியல. படிக்காம நீ படிச்சீங்கன்னா இங்கேயாச்சும் வேலை கிடைக்கும். அப்படி வெளிநாட்டுக்கு போனா கூட மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். உன் பொண்டாட்டி புள்ளையோட போய் இருந்துட்டு என்ன செய்யலாம், சந்தோஷமா இருந்து கொண்டு சம்பாதித்து கொண்டிருக்கலாம். 1 லட்சம் சம்பளம் வாங்குறவன் 50,000 சம்பளம் வாங்குறவனுக்கு தான் மனைவியை கூட்டி கொண்டு போறதுக்கு அனுமதிப்பான் அந்த அரசாங்கத்துல. நீ வாங்குற 1000 ரூபாய் 1000 ரியாலுக்கு அனுமதிக்க மாட்டான். அப்ப நீங்கள் படித்து நல்ல நிலைக்கு வரணும் என்பதற்காக வேண்டி இந்த அரபு நாட்டுடைய அவலம் இதோட ஒழியணும். இனிமேலாவது நம்முடைய சமுதாயம் தலை நிமிர்ந்து நிக்கணும், மற்ற சமுதாயத்தை போல கண்ணியமா இருக்கணும். இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் கேட்கிறோம். நாங்க கேட்கிற சின்ன விஷயம் இட ஒதுக்கீடு சேர்ல உட்காரமா நினைச்சு இட ஒதுக்கிறான், என்னமோ ஒதுக்கிறான். இப்படித்தான் நம்ம சமுதாயத்துடைய மக்கள் நிலைமை இருக்கிறது. அப்படி இல்ல, பெரிய விஷயம். இந்த 3.5% ஒரு 5ஆக நமக்கு அதிகரித்து தரப்படுமையானால் நம்முடைய நிலைமை பல மடங்கு உயர்ந்துவிடும். ஒரு கண்ணியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற அடுத்த சந்ததிகள் நீங்க தான் படிக்கணும், நாங்க தான் படிக்கல. எங்களுடைய பிள்ளைகள் எங்க பேர பிள்ளைகள் படிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டித்தான் இதை ஒரு முக்கிய பிரச்சனை எடுத்திருக்கிறோம். அடுத்த தேர்தலில் வேற ஒண்ணு எடுப்போம். அதுவும் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடியதா இருக்குமே தவிர எங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்காது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்க பொது வாழ்க்கையில 1980கள்ல இருந்து இருக்கிறோம். நேற்று வந்தவர்கள் இல்ல. நாங்க 1980கள்ல இருந்து அடி வாங்கி உத வாங்கி பலவிதமான கொடுமைகளுக்கு துன்பங்களுக்கு நம்ம மக்களாலேயே உள்ளாக்கப்பட்டு வெட்டு குத்துகளுக்கு ஆளாகி நாங்க நிக்கிறோமே. இவ்வளவு வளர்ந்த பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த தேர்தல் நிக்கணும் நாங்க போனோமா? 5 வருஷம் முகத்தை காட்டிட்டு தேர்தலுக்கு போயிட்டாங்க எல்லாரும். எங்களுக்கு 5 வருஷமா பொது வாழ்க்கை, 30 ஆண்டுகள் இந்த பொது வாழ்க்கையில இருந்து மக்களை தக்க வச்சுட்டு இருக்கோம். எதுவும் எங்களை அசைச்சிடாது. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுத்து இந்த ஜமாத்தை விலைக்கு வாங்க முடியாது, மிரட்டி பணிய வைக்க முடியாது. விருதுகளை கொடுத்து பதவிகளை எப்படி நாங்க கொள்கை வச்சிருக்கிறோம். இந்த ஜமாத்துலங்க பாராட்டு விழாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொன்னாடைகள் வந்தார், வேட்பாளர் பொன்னாடை போத்தினாரா, பொன்னாடைய கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய நூல்கள்லாம் நாங்கள் எழுத்தாளர்கள் தான்.
அதுக்கு விருதுகள் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு வந்து பிளாட்டுகள் ஒதுக்கி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இடம் ஒதுக்கி கொடுக்கறாங்களே வீடு, அதை வாங்க மாட்டோம். எங்களுக்கு உள்ள எந்த ஒரு அரசாங்கத்துடைய சலுகையும் கேட்கவும் மாட்டோம், காலில் பிடிச்சி கெஞ்சினாலும் வாங்கவும் மாட்டோம். இத 31 ஆண்டுகளா கடைபிடிக்கிறோம். ஒரு வருஷமா 2 வருஷம் இல்ல, 31 ஆண்டுகளாக அதே நிலையில் கொஞ்சம் கூட மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் சொல்வது சமுதாய நன்மையை கருத்தில் கொண்டு சொல்றோமா இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஓட்டுகள் ஒன்றுபட வேண்டும். எதை நோக்கி ஒன்றுபடக்கூடாது? முஸ்லிம் நிக்கிறான் போடு, என்ன முஸ்லிம் நின்று என்ன பண்ண போறாங்க? இந்த முஸ்லிம் அது ஒரு டைலாக் விடுறாங்க பக்கத்து தொகுதியில, அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கணும். அது சேப்பாக்கம் தொகுதியில ஒரு முஸ்லிம் போட்டிடுறாராம். முஸ்லிமுக்காண்டி முஸ்லிமுக்கு ஓட்டு போடு, முஸ்லிமுக்கு போட சொல்றீங்களே, நீ முஸ்லிமுக்கு போடுறியா? துறைமுகத்தில் முஸ்லிம் நிக்கிறாரு, யார் நிக்கிறா? அல்தாபு நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடுறியா? நீ கருப்பையா ஓட்டு போட போறியா? அங்க மட்டும் அதிமுக ஆதரிப்பாங்களா? 1000 விளக்குல வந்து ஜின்னாண்டு ஒரு முஸ்லிம் நிக்கிறாரு, அவரை ஆதரிக்கிறியா? வளர்மதியை நீ ஆதரிக்க போறியா? அங்கெல்லாம் வந்து வளர்மதியை ஆதரிப்பாங்களாம். போட்டிட்டா மட்டும் முஸ்லிமா? அப்ப வந்து தஞ்சாவூர்ல உபயதுல்லா நிக்கிறாரு, அவரை நீ ஆதரிக்கிறியா? பாளையங்கோட்டையில மைதினிகான் நிக்கிறார், அவரை ஆதரிக்கிறியா? மதுரையில கௌஸ் பாசா நிக்கிறார், அவரை ஆதரிக்கிறியா? இந்த கிருஷ்ணகிரியில சையது நிக்கிறாரு, அவரை நீ ஆதரிக்கிறியா? அப்ப இவங்க வந்து எல்லா இடத்துலயும் அதிமுக ஆதரிப்பாங்களா? உங்களுக்கு மட்டும் முஸ்லிம் நம்ம ஓட்டு போடணுமா? அது ஒண்ணு இருக்கிறது. இவங்களுக்காக எல்லாம் நீங்கள் ஆதரிக்கிற முடிவு எடுத்து விடாமல், அந்த கட்சி சொல்லுது இந்த கட்சி சொல்லுது எடுத்து விடாமல், வாக்கு வந்து எந்த அளவுக்கு ஒன்னா திரளுகிறதோ அதை வச்சுதான் பேர பேச முடியும். ஒரு சூழ்நிலை ஓட்டு போடுவான், கண்டிப்பா உங்களை விற்க மாட்டோம். ஒரு காலத்திலையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து உங்களை காட்டி ஆதாயம் அடையவே செய்யாது. உங்களை காட்டி உங்களுக்கு ஆதாயத்தை வாங்கி தருவோம், உங்களை காட்டுவோம், உங்களை காட்டி ஆதாயத்தை அடைவோம். அந்த ஆதாயம் உங்களுடைய ஆதாயமா இருக்குமே தவிர எங்களுடைய ஆதாயமா இருக்காது என்பதை நீங்கள் நம்பி பம்பரமாக சுழன்று பணியாற்ற வேண்டும். ஓட்டு போறது மட்டுமில்ல, வீடு வீடாக சென்று நமக்கு இடஒதுக்கீடு முக்கியம், நம்ம எதிர்காலம் முக்கியம், நம்முடைய சந்ததிகளுடைய நன்மை நலம் முக்கியம், நம்ம தலைமுறையா வந்து மான மரியாதையோட வாழணும். அதற்குரிய ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாம இது ஆட்சியில கொண்டாந்து அமர்த்தினால்தான் அது கிடைக்கும். அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால்தான், ஏன்னா ஒருத்தங்க வாக்குறுதி தரல, ஒருத்தங்க தர்றாங்க, தர்றவங்களை அமர்த்தினால் நமக்கு இன்னொன்னு கவனிச்சுக்கிறங்க, நமக்கு வாக்குறுதி தந்துட்டு எவனும் ஏமாத்த மாட்டான். நல்லா விளங்கிக்கிறங்க. எழுதி தந்துட்டு தௌஹீத் ஜமாத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்தினான்னு வைங்க, அவன் ஜென்ம பகைவன் ஆகிடுவான். முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஜென்மத்திற்கு மறக்க முடியாத நம்ம தெரியவர்களுக்கு இவங்க அந்த முடிவு எடுப்பானுவ, அந்த அளவுக்கு உறுதியா எடுப்பாங்க அரசியல்வாதி தெரியும். அதனால எழுத்து மூலமாக தந்த அந்த வாக்குறுதியை அவர்கள் செய்வார்கள், செய்து ஆக வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலையும் இந்த சமுதாயம் மன்னிக்காது, திரும்ப எங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாது என்று அவளுக்கு தெரியும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒருத்தரும் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. அனைத்து ஓட்டுகளும் போடப்பட வேண்டும். வீடு வீடாக சென்று ஓட்டுகளை திரட்ட வேண்டும். அந்த ஓட்டுகளை ஒரு பக்கமாக என்ன செய்யணும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்ன பாருங்க, சூரியன் இருந்தா சூரியன்ல குத்திருங்க, சூரியன் இல்லைன்னா கை இருக்கான்னு பாருங்க, கையில குத்திருங்க. அவங்களுடைய சின்ன காங்கிரஸ் கட்சியுடைய சின்னமா இருக்கிறது. அது மாதிரி வந்து திருமாவளவன் போட்டியிடக்கூடிய தொகுதி 10 இருக்குது. அந்த சின்னம் பல தொகுதியில் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கிறங்க. கரெக்டா விடுதலை சிறுத்தைகள் பாத்துக்கிறங்க. அவங்க சின்னத்தை பல பேருக்கு சுயேட்சைக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கவனத்தில் கொண்டு திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களித்து அவர்கள் ஆட்சியில அமர்ந்தால் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். கிடைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம், விலை போக மாட்டோம். நாங்கள் அதுக்காக பம்பரமா சுழன்று செய்வோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறி உங்களுடைய வாக்குகளை செலுத்துவீர்களா என்று கூறி, என்ன தேர்தல் நேரமா இருக்கனால ரொம்ப நன்றி மத்த எல்லாம் இருக்கும். என்னுடைய உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி கொஞ்சம்